இன்னைக்கு செஷன் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் செஷன் இது. அதாவது சாப்டர் 3 இந்த செஷன்ஸில் நம்ம வந்து 10 சாப்டர்ஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 2 சாப்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். கண்டிப்பாக நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது நீங்கள் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம்ஸ் வந்து அந்த டுட்டோரியல்ஸோடைய ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதையும் நீங்கள் வந்து லைஃப் டைமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த லிங்கை வந்து மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக செக்யூர் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகே. ஸோ இப்போ சாப்டர் 3ல நம்ம வந்து பார்க்க போகிறது என்னன்னா, இந்த டேட்டா அனலைசிஸில் ஒரு சில ரிப்போர்ட்ஸை நம்ம பார்க்கும்போதே, அதாவது பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போதே மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கிறத நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அப்படி ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் அப்படின்னா நமக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி அதோடைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, அதாவது பேலன்ஸ் ஷீட்டுடைய ஃப்ரேம் ஒர்க் என்ன, இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோடைய ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியணும். அதை பேஸ் பண்ணி ஒரு சில எரர்ஸை வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். என்னென்ன மாதிரியான எரர்ஸை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, ப்ராப்பர் கிளாசிஃபிகேஷன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எரர் இருக்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி ப்ராப்பர் கிளாசிஃபிகேஷன்ஸ் இல்லை அப்படின்னா அக்கௌண்டிங்ல இருக்கக்கூடிய அக்யூரசி அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து சண்டே டேட்டாஸை நம்ம சண்டே கிரெடிட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக கிளாஸிஃபை பண்ணிட்டோம். என்ட்ரிஸ் வந்து நம்ம சேல் என்ட்ரி வழக்கம் போல நம்ம வந்து சேல் பில் நம்ம அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அவர் யாருன்னா நம்மளுடைய கஸ்டமர். ஆனால் தெரியாம நம்ம வந்து சண்டே கிரெடிட்டாஸ் அப்படிங்கிற குரூப்ல நம்ம வந்து வச்சிருக்கோம். அல்லது வேற ஏதாவது சண்டே டேட்டாஸ்க்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு குரூப்ல நம்ம அவங்கள மிங்கிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அக்கௌண்டிங் அக்யூரசி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து கேஷ் அப்படிங்கிறத வந்து கேஷ் இன் ஹேண்ட்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாகவே கிளாசிஃபிகேஷன் இருக்கும். பேங்க்கை வந்து கரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்லேயே நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். ஆனால் பேமெண்ட் ஓச்சரை ரிசிப்ட் ஓச்சரை மாற்றி மாற்றி நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது பேங்க்கில் பேங்க் மூலமாக நம்ம பார்ட்டிக்கு யாருக்காவது பேமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை ரிசிப்ட்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து அமௌண்ட் வருது அப்படின்னா அதை ரிசிப்ட்டுக்கு பதிலாக பேமெண்ட்டில் நம்ம தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுறது. தென் ஜேர்னல் ஓச்சரில் சில பேர் வந்து என்ட்ரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து நம்ம கொடுக்க முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் தப்பான டெபிட் தப்பான கிரெடிட் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எரர் வந்து ரிப்போர்ட்டிங் வந்து நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். ஓகேங்களா? அந்த ரிப்போர்ட்லேயே அந்த எரர்ஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். தென் கம்ப்ளைன்சஸில் ஏதாவது எரர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ லீகல் கம்ப்ளைன்சஸ் இன் தி சென்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பதிலாக சேல் அப்படின்னு சொல்லிட்டு சேலுக்கு பதிலாக பர்ச்சேஸ் அப்படி, அதே மாதிரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இன்டைரக்ட் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காமிச்சிடுறோம். அந்த டைமில் வந்து லீகல் கம்ப்ளைன்சஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு சேல் பில்ல டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம காட்டுறோம் அப்படின்னா சேல் பில்ல டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த டிஸ்கவுண்ட் வந்து நெகட்டிவ்ல இருந்தால் மட்டும்தான், மைனஸ் பண்ணால் அது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் தான். இ இன்வாய்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது டேலி வந்து எடுத்துக்கும், அது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் லெஜர்னு சொல்லி. அட் த சேம் டைம் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து டோர் டெலிவரி சார்ஜஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறோம், ஃப்ரைட் சார்ஜஸ் அவங்க கிட்ட இருந்தே நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம நெகட்டிவ்ல நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ அடிஷ்னலாக அந்த இன்கம்ல வந்து சேல் பில்லோட நம்ம ஆட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ அது ஒரு இன்கமாக வந்து டேலி கன்சிடர் பண்ணும். ஆனால் அண்டரில் வந்து நம்ம தெரியாமல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்போ நம்ம கொடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த கலெக்ட் பண்ண இன்கம்மை எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற மிஸ்ஸிங் கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இ இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஹெட்டை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து அலோகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இ இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போதே நம்ம ஏதோ ஹெட்டில் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இன்கம் பதிலாக எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்ஸ் பதிலாக இன்கம், இந்த மாதிரி நம்ம வந்து மிஸ்டேக்காக கிளாஸிஃபை பண்ணிட்டோங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக நம்ம ரிப்போர்ட்டில் தான் அந்த எரரை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மீனிங்ஃபுல் ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங். இப்போ வந்து அசட்ஸ் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராப்பராக அசட் சைடு தான் நம்மளுக்கு காட்டணும். இப்போ அந்த அசட்ஸ் அப்போ நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே, இப்போ உதாரணத்துக்கு டேலியில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம அசட்ஸ் அப்போ நம்ம வந்து எடுத்து பார்க்குறோன்னா, இந்த இடத்துல உதாரணத்துக்கு இப்போ கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குனாவே இது ஃபியூச்சரில் ஏதோ ஒரு ரைட் ஆஃப் அப்படிங்கிறது ஆகும். இப்போ உதாரணத்துக்கு க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது கிரெடிட் பேசிஸில் சேல்ஸுக்கு போச்சு அப்படின்னா அது சண்டே டெட்டாஸாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். அந்த டெட்டாஸ்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம், அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது கேஷாக கலெக்ட் பண்ணால் கேஷில் ஆட் ஆகும். பேங்க் மூலமாக கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் அசட்ஸை பொறுத்த வரைக்கும், அல்லது பொதுவாகவே ஒரு அசட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஃபியூச்சர் இன்ஃப்ளோ அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். ஸோ ஃபியூச்சரில் அதை வச்சு நம்மளுக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளோ வரப்போகுது, ஏதோ ஒரு பெனிஃபிட் வந்து ரிசீவ் ஆக போகுது அப்படின்னு தான் அர்த்தம்.
அதே மாதிரி ஃபிக்ஸட் அசெட்ஸ் அப்போ நம்ம எடுத்தோம்னா இதை நம்ம சேல்ஸ் அப்படிங்கிற பெனிஃபிட் நம்மளுக்கு வராது. இதை நம்ம பெரும்பாலும் சேல்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம கொண்டு போக மாட்டோம். அதை நம்ம ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக இல்லைன்னா ஆஃபீஸ் ரன் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இது வந்து கேஷுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு இன்ஃப்ளோவாக கன்வெர்ட் ஆகாது. ஆனால் பிஸ்னஸோட எஃபிஷியன்சி வந்து க்ரோ ஆகும். ஒரு ஷோரூம் இருக்குது அப்படின்னா அந்த ஷோரூமில் கண்டிப்பாக வந்து ஏர் கண்டிஷனர் அப்படிங்கிறது இருக்கணும். அப்போ தான் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம ஷோரூமில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து விருப்பப்படுவாங்க. அதே மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலையும் அதான் கண்டிஷன். கஸ்டமர்ஸோடைய கண்டிஷன் அப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். ஏர் கண்டிஷனர் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அவங்க சலிப்பு இல்லாமல் வந்து ப்ராடக்டை வந்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதே தான் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லையும் ஒரு 1 hour 1.5 hours ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம பாடம் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு அசதியும் இல்லாமல் அட்டன் பண்ண வைக்கிறதுக்கு இந்த ஏர் கண்டிஷனர் அப்படிங்கிறது நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தென் பிஸ்னஸோடைய அக்கௌண்டிங் பர்பஸ் எனி அதர் பர்பஸ்க்காக கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அப்படிங்கிறது அஃபீஷியலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெனிஃபிட்டை வந்து நம்மளுக்கு கொண்டு வரும். அதான் இதான் வந்து இதோடைய மீனிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ ஸ்டாக்கில் வந்து நம்மளுக்கு ஒரு அவுடேட்டட் ஸ்டாக் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஃப்ளோவாக நம்மளுக்கு வராது. இப்போ அவுடேட்டட் ஸ்டாக்னா உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் வந்து ரேடியோ கேஷெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரேடியோ கேஷெட் வந்து இப்போ வந்து கிடையாது. அதுக்கப்புறம் சிடி பிளேயராக வந்து கன்வெர்ட் ஆச்சு. ரேடியோஸ் எல்லாம் சிடி பிளேயராக கன்வெர்ட் ஆச்சு. கேசட் எல்லாமே சிடி அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஃபார்மில் கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் டிவிடி அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளாஃபி இந்த மாதிரி வந்து ட்ரைவ்னா இருந்தது. பட் சிடி டிவிடி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துச்சு. அது கேசட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டே வந்து அழிச்சிருச்சு. அப்போ அது எல்லாமே வந்து ஒரு அவுடேட்டட் ஸ்டாக். இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் ஷோரூம்ல கேசட் இருக்கு அல்லது ரேடியோ இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல டேப் ரெக்கார்டர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துலனா அது சேல்ஸுக்கு இனிமே மூவ் ஆகாது. அப்ப இந்த இடத்துல க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூல அதை நம்ம போயிட்டு ஆட் பண்ணி வச்சிருக்கிறதுனால எந்த ஒரு மீனிங்கும் இல்லை. அது ஃபியூச்சர்ல நம்மளுக்கு கேஷாவே கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அந்த இடத்துல வந்து இதான் மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்டாக்ல ஒரு அவுடேட்டட் ஸ்டாக்கை நம்ம ஆட் பண்ணி காமிச்சிருக்கோம், ஒரு வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம்னா இதுல ஒரு மீனிங்கே இல்லை. இது நம்மளோட அசெட்ஸே கிடையாது. இன் ஃபியூச்சர்ல இது கேஷா வந்து கன்வெர்ட் ஆகியே நம்மளுக்கு வராது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் வந்து சன்ட்ரி டேட்டாஸ்ல ஒரு சில டேட்டாஸ் வந்து ஒருவேளை பிசினஸை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க வேற ஒரு ப்ராசஸ்ல இருக்காங்க, அவங்கள வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னா அது ஒரு மீனிங்லெஸ். அது நம்மளுக்கு வர வேண்டிய அசெட்ஸே கிடையாது. அப்போ நம்மளோட அசெட்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறதுல ஒரு தப்பான ஒரு அசெட்ஸ் கால்குலேஷன் இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா மீனிங். அப்போ ஒரு மீனிங்லெஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகும். அப்போ இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ரிப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது ப்ராப்பராக பேலன்ஸ் ஷீட் தனியாகவும் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தனியாகவும் வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இங்கே நம்ம வந்து இந்த 4 இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த 4 இன்ஃபர்மேஷனுடைய நாலேஜஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து எரர் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? நான் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். டேலியில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ப்ரீ டிஃபைன்டு குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேலியில் ஒரு 28 குரூப்ஸ் வந்து ஆல்ரெடியே வந்து கிரியேட் ஆகி இருக்கு. இந்த 28 குரூப்ஸுமே வந்து லெஜரை ப்ராப்பராக கிளாஸிஃபை பண்ணுறதுக்காகவும் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது டேலியில் ப்ரீ டிஃபைண்டாக கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரூல்ஸ் வந்து நம்மளுடைய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் சொல்லப்பட்ட ஃப்ரேம் ஒர்க், அங்கே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் சொல்லப்பட்ட டேர்ம்ஸ், தென் கைட்லைன்ஸ், அதே மாதிரி லோக்கல் லாஸ் வந்து ஒரு சிலது இருக்குது. இப்போ இன்கம் டேக்ஸ் லா இருக்குது. கம்பெனிஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்படிங்கிறது இருக்குது. 2013க்கு முன்னாடி இருந்த கம்பெனிஸ் எல்லாமே கம்பெனிஸ் ஆக்ட் 1956 கீழே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அப்போ கம்பெனிஸ் ஆக்டில் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறதுனா என்ன, இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, அட் த சேம் டைம்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணப்படணும், இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் பர்பஸ்க்காக அதில் என்னென்ன மாதிரியான டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ப்ரீ டிஃபைண்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்தியாவில் நம்ம வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவே நம்ம யூஎஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இருக்காது. அதுக்கு பதிலாக வந்து வேற ஒரு டேர்ம் வந்து அங்கே யூஸ் பண்ணுவாங்க இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு.
அதே மாதிரிதான் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய சண்டே டேட்டாஸ் அண்ட் சண்டே கிரெடிட்டாஸை நாம சண்டே டேட்டாஸ் அண்ட் சண்டே கிரெடிட்டாஸ் நம்ம சொல்றோம். ஆனா இதுவே வந்து நம்ம இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஐஎஃப்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதுல வந்து அக்கௌண்ட் ரிசீவபிள், அக்கௌண்ட் பேயபிள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேர்ம் அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க. அப்ப இந்த டேர்மினாலஜிஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி டேலியில என்ன பண்ணப்பட்டிருக்கு, ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃப்ரேம் ஒர்க். அப்ப இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில எரரை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியது ஆல்ரெடி இருக்கக்கூடிய 28 ப்ரீ டிஃபைன்ட் குரூப்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்ப இந்த 28 ப்ரீ டிஃபைன்டு குரூப்ஸையும் நம்ம ப்ராப்பரா கிளாசிஃபை பண்ண தெரியணும். டேலியில இது எப்படி கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 நேச்சர் தான். ஒன்னு அசெட்ஸ், இன்னொன்னு லயபிலிட்டிஸ், தேர்ட் ஒன்று வந்து எக்ஸ்பென்சஸ், ஃபோர்த் ஒன்று வந்து இன்கம் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இந்த 4 கேட்டகரியில வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு குரூப்பையும் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்லி ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸ் அண்ட் லெஜர் கிளாசிஃபிகேஷன் பர்பஸ். இப்போ இதை நம்ம பேசிக்கலா 2 டைப்ஸா நம்ம வந்து பிரிக்கலாம். என்னன்னா கேபிட்டல் இன் நேச்சர், ரெவன்யூ நேச்சர் அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கலாம். இப்போ கேபிட்டல் இன் நேச்சர் அப்படிங்கிறது கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படி நீங்க எடுத்துக்க கூடாது. பேலன்ஸ் ஷீட்ல நம்மளுக்கு கேபிட்டல்னு சொல்லிட்டு இங்க இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஃபிகரை மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது. பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய எல்லாமே கேபிட்டல் இன் நேச்சர் அப்படின்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இது எல்லாமே கேபிட்டல் இன் நேச்சர். தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெவன்யூ நேச்சர் அல்லது நான் கேபிட்டல் நேச்சர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 நேச்சர் அப்படிங்கிறது அக்கௌண்ட்ஸ்ல இருக்கு. ஒன்று ரெவன்யூ நேச்சர், இன்னொன்று நான் ரெவன்யூ நேச்சர் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ரெவன்யூ நேச்சர் அப்படிங்கிறது 1 இயருக்கான இன்கம் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் நம்ம ரெவன்யூ நேச்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். மோர் தென் 1 இயருக்கான இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரெவன்யூ நேச்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றது கிடையாது. அதை நம்ம வந்து கேபிட்டல் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வந்து பேலன்ஸ் ஷீட்ல தான் நம்ம வந்து காட்டணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ரூல். அப்ப இந்த இடத்துல எதெல்லாம் கேபிட்டல் இன் நேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். அதுல நம்ம வந்து இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்காக நம்ம சொல்லணும் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், லோன்ஸ் லயபிலிட்டி, கரண்ட் லயபிலிட்டி, டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். அசெட் சைடில் இருக்கக்கூடிய கேபிட்டல் நேச்சர் வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ், கரண்ட் அசெட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், இப்படி இருக்கக்கூடிய ஒரு சில இது எல்லாமே கேபிட்டல் இன் நேச்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்ப டேலியில ஒரு 9 ப்ரீ டிஃபைன்டு கேபிட்டல் குரூப்ஸ் வந்து கேபிட்டல் நேச்சர் பேஸ் பண்ண குரூப்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அது வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றதுக்காகவும் லெட்ஜர் நம்ம கிளாசிஃபை பண்றதுக்காகவும் இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ராவா ஏதாவது கிளாசிஃபிகேஷன், அடிஷனல் கிளாசிஃபிகேஷன்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா வி கேன் கிரியேட் அடிஷனல் கிளாசிஃபிகேஷன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்குறோம். இந்த பேலன்ஸ் ஷீட்டை நம்ம வந்து Alt F5 கொடுத்தோம் அப்படின்னா டீட்டெயிலாக நம்மளுக்கு தெரியும். இப்போ இதுல ஏர் கண்டிஷனர், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ், எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ், இது எல்லாமே டேஞ்சிபிள் இன் நேச்சர். ஓகேங்களா? இது எல்லாமே கண்ணுக்கு தெரியக்கூடிய ஃபிக்ஸட் அசெட். அப்போ டேஞ்சிபிள் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தனியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குரூப் வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ் கீழே நம்ம கிரியேட் பண்ணி அந்த குரூப்ல இதை நம்ம வந்து தனியாக கொண்டு போகலாம். தென் இன்டான்ஜிபிள் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது இருக்கு. பிசினஸோடைய லைசன்சஸ் எல்லாமே வந்து இன்டான்ஜிபிள் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஜிஎஸ்டி லைசன்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். அட் த சேம் டைம்ஸ் ஆர்ஓசி பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கான லைசன்ஸ் வாங்கியிருக்கோம். தென் பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கான ஒரு சில லைசன்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஃபுட்டு இருக்கு அப்படின்னா FSSAI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைசன்ஸ் இருக்கு. ISO லைசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில காமன் லைசன்சஸ் இருக்கு. இதுவே ஒரு பப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரியா இருந்தாங்கன்னா காப்பி ரைட்ஸ் அப்படிங்கிறது தனியா வந்து வாங்கியிருப்பாங்க. இதுவே ஒரு டெக்ஸ்டைல் யூனிட், கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேட்டன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது வாங்கியிருப்பாங்க. தென் கெமிக்கல் ரிலேட்டடா இப்போ சிமெண்ட், தென் கூல்ட்ரிங்க்ஸு, இப்படி கெமிக்கல் ரிலேட்டட் ஐட்டம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு நோஹவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லைசன்ஸ் அப்படிங்கிறது வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நோஹவ் அப்படிங்கிறது அங்கே யூஸ் பண்ண அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவுக்கான ஒரு லைசன்ஸ் இவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வாங்குறாங்க அப்படின்னா அதை நம்ம நோஹவ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். காப்பி ரைட்ஸுங்கிறது புக் பப்ளிகேஷன்ஸ் அதுக்காக வாங்கக்கூடிய ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேட்டன் ரைட்ஸ் அப்படிங்கிறது இந்த டிசைனுக்காக, இந்த டிசைனை வேற பர்சன் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைசன்ஸ் இருக்கு. ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது இந்த ஃபாண்ட்ல இந்த சைஸ்ல நாங்க வந்து எங்களுடைய கம்பெனி பிராண்ட் நேம், கம்பெனி நேமை நாங்க வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். இதே ஸ்டைல்ல இதே நேம்ல
வேற யாரும் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருக்கிறது நம்ம ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கலாம். அப்போ இந்த லைசன்சஸ் எல்லாமே ஒரு ஃபிக்ஸட் அசெட்ஸ் தான், ஆனா அது இன்டான்ஜிபிள் நேச்சர். அது நம்ம வந்து தொட்டு பார்க்க முடியாது, அதுக்குன்னு ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறதுனா இருக்காது, வெறும் பேப்பர் மட்டும்தான். ஓகேங்களா, அந்த பேப்பர் தான் வந்து லைசன்ஸ். அது சாஃப்ட் காப்பியாக கூட இருக்கலாம், ஹார்ட் காப்பியாக கூட இருக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து இன்டான்ஜிபிள் நேச்சர். அப்போ டேலியில் ப்ரீ டிஃபைன்டாக ஃபிக்ஸட் அசெட்ஸ்ங்கிற குரூப் மட்டும் வச்சிருக்காங்க அவுட் ஆஃப் 28 குரூப்ல. அதுல நம்ம எக்ஸ்ட்ராவா டேஞ்சிபிள் நேச்சர், இன்டான்ஜிபிள் நேச்சர் வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். டேஞ்சிபிள் அசெட்ஸை மூவபிள் அசெட்ஸ், இம்மூவபிள் அசெட்ஸ்னு வேணா பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஹைராக்கி லெவல் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அப்போ ஹைராக்கி லெவல் இன் தி சென்ஸ் மெயின் அசெட் வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ். அதுல ஃபிக்ஸட் அசெட்ஸை பேஸ் பண்ண அடிஷனல் அசெட்ஸ் வந்து டேஞ்சிபிள் அசெட்ஸ், இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். டேஞ்சிபிள் அசெட்ஸை பேஸ் பண்ண அடிஷனல் அசெட்ஸ் என்ன அப்படின்னா மூவபிள் அசெட்ஸ், இம்மூவபிள் அசெட்ஸ். இப்படி நம்ம வந்து ஹைராக்கி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளுக்கு தேவைப்பட்டால் நம்ம பண்ண முடியும். அதுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ லோக்கல் லாஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுக்கறது கிடையாது. அது நம்மளுடைய அக்கௌண்டிங் கிளாரிட்டிக்காகவும் ரிப்போர்ட்டிங் கிளாரிட்டிக்காகவும் நம்ம வந்து அடிஷனலாக நம்ம பண்ணக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க முடியும். பட் டேலியில் 28 ப்ரீ டிஃபைன்டு குரூப்ஸுங்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் 9 குரூப்ஸ் ஒன்லி ஃபார் கேபிட்டல் நேச்சர், பேலன்ஸ் ஷீட் பர்பஸ்க்காக. ரிமைனிங் அதாவது 9 பிரைமரி குரூப் அப்போ நம்ம வந்து எடுத்துக்கிறோம். டோட்டல் 28 குரூப்ல 15 பிரைமரி குரூப் இருக்கு. ஓகேங்களா, இப்போ நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட் பாக்குறீங்கன்னா அதுல போல்டா இருக்கிறது எல்லாமே வந்து பிரைமரி குரூப் தான். ஓகேங்களா, ஸோ ரிப்போர்ட்ல அதுதான் மெயினா நம்மளுக்கு வந்து ஷோ ஆகணும் அப்படிங்கிற இந்த போல்டா இருக்கிறது எல்லாமே பிரைமரி குரூப் அப்போ நம்ம வந்து எடுத்துக்கிறோம். தென் ஒரு சில இது வந்து நார்மல் ஃபாண்ட்ல இருக்கு பாருங்க. இந்த நார்மல் ஃபாண்ட்ல இருக்கக்கூடியது எல்லாமே சப் குரூப் அப்போ நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், ப்ரொவிஷன், சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், செக்யூர் லோன், இதெல்லாம் நார்மல் ஃபாண்ட்ல இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ங்கிறது இட் இஸ் நாட் எ குரூப். ஓகேங்களா, இது வந்து என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட், டேலியில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நெட் ப்ராஃபிட் அல்லது நெட் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஷீட்டில் நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் தான் இது. இட் இஸ் நாட் அ குரூப். அப்போ பிரைமரி குரூப் வந்து நம்மளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா கேபிட்டல், அதாவது போல்டாக நம்மளுக்கு தெரியுது. அதோட இன்டென்ட் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இன்டென்ட், மெயின் இன்டென்ட்டாக நம்மளுக்கு வருது. ஓகேங்களா, அப்போ இன்டென்ட் அஸ் வெல் அஸ் போல்டு அது வந்து பிரைமரி குரூப் நம்ம எடுத்துக்கிறோம். நார்மல் ஃபாண்ட் செகண்ட் இன்டென்ட். ஓகேங்களா, நார்மல் ஃபாண்ட்ல இருக்கக்கூடியது இருக்கு இல்லையா, அது ரெண்டாவது இன்டென்ட்டாக நம்மளுக்கு வருது, அடிஷனல் ஹெட்டாக நம்மளுக்கு வருது. இது நார்மல் ஃபாண்ட்ல இருக்கிறது எல்லாமே சப் குரூப்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்போ 28 குரூப்ஸ்ல 15 குரூப்ஸ் வந்து என்னன்னா பிரைமரி குரூப்ஸ். அந்த பிரைமரி குரூப்ஸ்ல 15 பிரைமரி குரூப்ஸ்ல 9 பிரைமரி குரூப்ஸ் ஒன்லி ஃபார் பேலன்ஸ் ஷீட். தென் ரிமைனிங் 13 குரூப்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப் குரூப்ஸ். அந்த 13 சப் குரூப்ஸுமே ஒன்லி ஃபார் பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா, அதுக்கான எக்ஸாம்பிள் தான் ஸ்டாக் இன் ஹேண்டு, அதாவது க்ளோசிங் ஸ்டாக், சண்டே டேட்டாஸ், கேஷ் இன் ஹேண்டு, பேங்க் அக்கௌண்ட்ஸ், இப்படி நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி கரண்ட் லைபிலிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், ப்ரொவிஷன், சண்டே கிரெடிட்டர்ஸ் அப்படிங்கிற 3 மட்டும். லோன் சைடு பார்த்தீங்கன்னா செக்யூர் லோன், அன்செக்யூர் லோன், பேங்க் ஓடி, இந்த 3 வந்து லோன்ஸ் லைபிலிட்டிங்கிற மெயின் குரூப்ல இருக்கக்கூடிய அடிஷனல் குரூப்ஸ். அதனால அது சப் குரூப்ஸ். அப்போ 13 சப் குரூப்ஸ். சப் குரூப்ஸ் எப்படி நம்மளுக்கு ஷோ ஆகுது அப்படின்னா நார்மல் ஃபாண்ட் பேஸ்ல ஷோ ஆகுது. ஓகேங்களா, அட் த சேம் டைம்ஸ் பேலன்ஸ் ஷீட்ல எந்த ஒரு ஹெட் வந்து நம்மளுக்கு இட்டாலிக் மோட்ல இருக்கோ, ஓகேங்களா, இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இட்டாலிக் மோட்ல தெரியுது. இந்த இட்டாலிக் மோட்ல இருக்கோ, இந்த இட்டாலிக் மோட்ல இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு லெட்ஜர் அப்ப நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே லெட்ஜர் தான். ஓகே, லெட்ஜர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து டீடைல் ரிவ்யூல பார்க்கும்போது நம்மளுக்கு இட்டாலிக் மோட்ல தெரியும். இப்போ நான் சொன்ன இதே ஃபார்மேட் தான் டேலியில வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ் நீங்க ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து எடுக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த ரோகன் கேபிட்டல் அப்படிங்கிற இந்த லெட்ஜர் வந்து நம்மளுக்கு இட்டாலிக் மோட்ல இருக்கு. பிரைமரி குரூப்ஸ் வந்து கேபிட்டல் இருக்கு. அதே மாதிரி செக்யூர் லோன் பாத்தீங்கன்னா சப் குரூப், அது வந்து நம்மளுக்கு நார்மல் ஃபாண்ட்ல இருக்கு. பட் நார்மல் ஃபாண்ட் இட்டாலிக் லெட்ஜர், நார்மல் ஃபாண்ட்ல இருக்கக்கூடியது சப் குரூப், போர்ட்ல இருக்கக்கூடியது பிரைமரி குரூப். ஓகேங்களா, ஸோ இதை வச்சு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டேலியில ஒரு சில கிளாரிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்னது கிளாரிட்டி. ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல வந்து 9 பிரைமரி குரூப்ஸ் இருக்கு. 6 பிரைமரி குரூப்ஸ் வந்து ஒன்லி ஃபார் ரெவன்யூ நேச்சர், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடிய 13 சப் குரூப்ஸ்மே வந்து என்னன்னா பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பரேஷனுக்காக நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா, அது அதுக்கான லிஸ்ட் நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன். அப்ப இந்த குரூப்ஸ்ல நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான்
நம்மளால வந்து ஒரு ரிப்போர்ட்டை பார்த்து எது லெட்ஜர், எது பிரைமரி குரூப், எது சப் குரூப், இதுல ஏதாவது மிஸ்டேக், ஏதாவது கிளாசிபிகேஷன் ஏதாவது மிஸ்டேக் வச்சிருக்காங்களா, அல்லது ரெக்கார்டிங்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான சாப்டர் தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தியரிட்டிக்கலாக நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஓகேங்களா? நம்ம வந்து ரெவன்யூ நேச்சர் ஐட்டமா, கேபிட்டல் நேச்சர் ஐட்டமா தப்பா நம்ம கிளாஸிஃபை பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் ஷீட்ல போயிட்டு அது வந்து அஃபெக்ட் ஆகும். பேலன்ஸ் ஷீட்ல அஃபெக்ட் ஆகக்கூடிய கேபிட்டல் நேச்சரை நம்ம ரெவன்யூ நேச்சர் அப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு, அதாவது அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணிட்டோம்னா ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ல போயிட்டு தப்பா நம்மளுக்கு அங்கே ஷோ ஆகும். அப்போ இதுல ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் ரிப்போர்ட்டை பார்த்து கிளாசிபிகேஷன் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கிறத ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது வரைக்கும் ஓகேங்களா சார்? ஓகேயா? கிளியர் சண்முகம் சார்? ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து டிரான்சாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நான் டேலிலேயே இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே. ஸோ இப்போ டேலியில் இந்த ரிப்போர்ட் நான் பார்க்குறேன். லைபிலிட்டி சைடு பார்த்தா கேபிட்டல் அக்கௌண்ட், லோன்ஸ் லைபிலிட்டி, கரண்ட் லைபிலிட்டி. ஓகே, இது எல்லாமே வந்து என்னன்னா லைபிலிட்டி சைடு இருக்க வேண்டியது லைபிலிட்டி சைடில் தான் இருக்கு, பிரச்சனை கிடையாது. அசட் சைடு நம்ம வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ் அஸ் வெல் அஸ் கரண்ட் அசெட்ஸ் அப்போ நம்மளுக்கு இருக்கு. ஸோ அசட் சைடு இருக்க வேண்டியது எல்லாமே கரெக்டாக அசட் சைடில் தான் இருக்கு. அதனால வந்து கிளாசிஃபிகேஷன்ல ஓவரால் மிஸ்டேக் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இதில் உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு குரூப்பையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் சண்டே டேட்டாஸ் அப்படிங்கிறத எடுக்கிறேன். இந்த சண்டே டேட்டாஸ் அப்படிங்கிறத எடுத்து என்டர் பண்ணி பார்க்குறேன். டோட்டலாக இருக்கக்கூடிய சண்டே டேட்டாஸோடைய லிஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2 சண்டே டேட்டாஸ் வந்து இது வரைக்கும் க்ளோசிங்கில் நம்மளுக்கு இருக்கிறாங்க. இவங்ககிட்ட வந்து இன்னும் அமௌண்ட் நம்மளுக்கு வரலன்னு சொல்லிட்டு டேலி வந்து ஷோ பண்ணி காட்டுது. கீதம் ஸ்டோர்ஸ் இருந்தும் கிரேவ் சூப்பர் மார்க்கெட் இருந்தும் நம்மளுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுது. ரிமைனிங் சேல்ஸ் பில் நம்ம வந்து ரைஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஐ மீன் மெட்டீரியல் நம்ம வந்து ரைஸ் பண்ணிட்டோம், மெட்டீரியல் டெலிவர் பண்ணிட்டோம். பட் சேல் பில் வந்து இன்னும் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா டேலி நம்மளுக்கு இங்க சேல்ஸ் பில்ஸ் டு மேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ரிப்போர்ட் காட்டுது. சேல்ஸ் பில் வந்து இன்னும் நீங்க ரைஸ் பண்ணல, பட் மெட்டீரியல் வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு அப்படிங்கிறத வந்து டேலி நம்மளுக்கு காட்டுது. ஓகேங்களா? ஸோ இதை என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் நம்ம வந்து பில் ரைஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து எக்ஸாக்டா தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஐட்டத்துக்காக யாருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்து இதுல வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து மிஸ்டேக் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா சண்டே டேட்டாஸ்ல இருந்து வர வேண்டிய அமௌண்ட் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து என்னன்னா டெபிட்ல தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ டெபிட் ஒரு பார்ட்டியோடைய டெபிட் பேலன்சஸ் நம்மளுக்கு ரிசீவபிள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். கிரெடிட் பேலன்சஸ் ஆக இருந்தால் பேயபிள். அப்போ சண்டே டேட்டாஸ்ல இருக்கக்கூடியதுல வந்து மேக்ஸிமம் வந்து 99% எரர் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்க முடியும். தென் அப்படியே நான் வந்து சண்டே கிரெடிட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம். இங்க நம்ம வந்து பாக்குறோம் ஒரு சில பார்ட்டி கிட்ட வந்து மெட்டீரியல் வந்துருச்சு, ஆனா பில் வந்து இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல பாத்துக்கிறோம். பர்ச்சேஸ் பில் வந்து பெண்டிங்ல இருக்கு, வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல பாத்துக்கிறோம். தென் இந்த பார்ட்டிஸ்ல இருந்து எந்தெந்த பார்ட்டிஸ் எல்லாம் கிரெடிட்ல இருக்கோ அவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். அப்ப சண்டே கிரெடிட்டாஸோட எக்ஸாக்ட் நேச்சரே என்னன்னா பேயபிளோட எக்ஸாக்ட் நேச்சர் கிரெடிட் பேலன்ஸ். அப்ப கிரெடிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க காட்டுது. ஓகேங்களா? அப்ப கிரெடிட் பேலன்ஸ் காட்டுது அப்படின்னாவே நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ஓகேங்களா? இவங்களுக்கு எல்லாம் நம்ம பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. தென் இது என்டர் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன வவுச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ மேக்சிமம் வந்து பர்ச்சேஸ், தென் பேமெண்ட், டெபிட் நோட், இந்த 3 வவுச்சர் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி யூஸ் பண்ணிருக்கலாம். ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் ஜேர்னல் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே வந்து பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து இந்த பார்ட்டிஸ் இருந்து நம்ம வந்து வச்சுக்கிறோம். அப்ப இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலாவே நம்ம வந்து கரெக்டான கிளாசிபிகேஷன். இப்போ ஐடிசி மார்க்கெட்டிங் அண்ட் கோ உண்மையிலேயே வந்து சண்டே கிரெடிட்டர்ஸ் தான், அதுல வந்து எந்த டவுட்டும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். தென் இப்போ இந்த ஃபிகர் பாக்குறோம். அப்போ இந்த 2 ஃபிகர் நீங்க வந்து என்னன்னா சிஎஸ்சி கம்ப்யூட்டர் எஜுகேஷன், கிரே சூப்பர் மார்க்கெட் சொல்லிட்டு 2 பார்ட்டியோடைய பேலன்ஸ் நம்மளுக்கு டெபிட்ல இருக்கு. அப்ப இந்த இடத்துல டெபிட்ல இருக்கு அப்படின்னா பேயபிள் கிடையாது, ரிசீவபிள்.
அப்போ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்க்கு ஜென்ரலாகவே நம்ம வந்து பேயபிள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ரிசீவபிள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அங்கே இல்லை. அப்போ இந்த இடத்துல சன்ட்ரி கிரெடிட்டார்ஸோடைய லிஸ்ட்டில் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் காட்டுது. அப்போ F12 ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஷோ டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எஸ் கொடுத்தீங்கன்னா நெட் பேயபிள் எவ்வளவு அப்படின்னு நம்மளுக்கு காட்டும். ஓகேங்களா? ரிசீவபிள் போக நெட் பேயபிள் என்ன, கிரெடிட் பேலன்சஸ் தென் டெபிட் பேலன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன காட்டுது, ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு நெட் கிரெடிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே காட்டுது. அப்போ நெட் கிரெடிட் இன் தி சென்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பே பண்ண வேண்டியது டெபிட் பேலன்சஸ் போக இங்கே காட்டுது. அப்போ இந்த டெபிட் பேலன்ஸுக்கு ரெண்டு மீனிங் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். என்ன ரெண்டு மீனிங் அப்படின்னா, ஒன்று தப்பான கிளாசிஃபிகேஷன், ரெண்டாவது மீனிங் என்னன்னா நம்ம அட்வான்சஸ் ஏதாவது நம்மளுடைய சப்ளையருக்கு நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கலாம். இவங்க உண்மையிலே சப்ளையராக இருந்து முன்கூட்டியே நம்ம வந்து பில் ரைஸ் பண்றதுக்கு முன்னாடி, பர்ச்சேஸ் பில் வாங்குறதுக்கு முன்னாடியே அட்வான்சஸா நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ அட்வான்ஸ் அமௌண்ட்டாக இருக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டியது என்னன்னா அட்வான்ஸ் அமௌண்ட். இது நம்ம முன்கூட்டியே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அட்வான்ஸ் அமௌண்ட்டா நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ரெண்டாவது தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒருவேளை தப்பான கிளாசிபிகேஷன் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் திங் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் திங் அட்வான்சஸா நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த பார்ட்டியோடைய டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக நடந்திருக்கணும். தென் பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அட்வான்ஸ் நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கான ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதாவது பர்ச்சேஸ் பில்லை விட அதிகமான அமௌண்ட் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருந்துருக்கணும். அப்படி இருந்தால்தான் நம்ம வந்து இதை கரெக்டான கிளாசிஃபிகேஷன்ல தான் இருக்கு. அட்வான்ஸ் பேமெண்ட் அதிகமாக கொடுத்ததுனால இங்கே ரிசீவபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுது அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அப்போ இதே ஸ்கிரீன்ல இருந்து இதை நீங்க டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ண போறீங்கன்னா என்டர் பண்ணிக்கிறீங்க, அகைன் என்டர் பண்ணுங்க. இப்போ ஆல்ட் F2 கொடுத்து 1 இயர் டேட்டான்னு சொல்லிட்டு மாத்துங்க. 1 ஏப்ரல் இருந்து 31 மார்ச்னு சொல்லிட்டு மாத்துங்க. இப்போ மாத்துனீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் தான் அவங்கள்ட்ட அதிகமாக பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அதிகமாக பண்ணது சேல்ஸ். தென் பண்ண சேல்ஸுக்கு ரிசீட் வாங்கியிருக்கோம். அப்போ ரிசீட் வாங்கிட்டு பேலன்ஸ் நம்ம அவங்ககிட்ட இருந்து வராமல் இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் நம்மளுக்கு இங்கே 17,25,000 சொல்லிட்டு காட்டுது. அப்போ கன்ஃபார்ம் நம்ம பண்ணிக்கலாம், இந்த பார்ட்டி சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கிடையாது. தப்பா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்ல ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி கிரே சூப்பர் மார்க்கெட் என்டர் பண்ணி பார்க்குறோம். இங்கே நம்ம போயிட்டு F2 ப்ரெஸ் பண்ணி 1 ஏப்ரல்ல இருந்து 31 மார்ச் வரைக்கும் பார்க்குறோம். இங்கேயும் நம்ம அதிகமான டிரான்சாக்ஷன் சேல்ஸ் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அப்போ இவங்க உண்மையிலேயே நம்மளுடைய டேட்டாஸ். ஓகேங்களா? அப்போ தப்பான கிளாசிஃபிகேஷன்ல தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுடைய பேலன்ஸ் நம்மளுக்கு டெபிட்ல காட்டுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த பார்ட்டியோடைய கிளாசிஃபிகேஷனை நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னா இந்த டேட்டாஸ் லிஸ்ட்டுக்கு இந்த 2 ஐட்டமும் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். 2 ஐட்டம் அங்கே போயிட்டு லிஸ்ட்டில் வந்துடும், இங்கே இருந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். அப்போ இதை இந்த ரிப்போர்ட்ல இருந்தபடியே கண்ட்ரோல் என்டர் அப்படிங்கிறத நம்ம ப்ரெஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அண்டர்ல டேட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாற்றிக்கலாம். அப்படியே கண்ட்ரோல் A கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறது பண்ணிக்கிறீங்க. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா CSE கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ரிமூவ் ஆயிடுது. அகைன் கிரே சூப்பர் மார்க்கெட் கண்ட்ரோல் என்டர் பண்ணுறேன். இதுவும் நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி நம்மளுக்கு போயிடுது. ஓகேங்களா? அப்போ இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் லிஸ்ட் வந்து என்னன்னா வர வேண்டிய அமௌண்ட் வந்து எக்ஸாக்டா பேலன்ஸ் ஷீட்ல நம்மளுக்கு காட்டும். இது உண்மையிலேயே வந்து நம்மளுக்கு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்ல இருந்து வர வேண்டிய அமௌண்ட். முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து இது கம்மியான அமௌண்டா ஷோ பண்ணுச்சு. இப்போ நம்மளுக்கு எக்ஸாக்டா வர வேண்டிய அமௌண்ட்ல நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட். ஸோ எக்ஸாக்டா நம்ம சன்ட்ரி சப்ளையருக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் நம்மளுக்கு கரெக்டா இங்க ஷோ பண்ணி காட்டியிருக்கு. இப்போ சன்ட்ரி டேட்டாஸை நம்ம வந்து எடுத்து பார்க்குறோம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வர வேண்டிய பர்சன்ஸ் பே பண்ண வேண்டியது, நமக்கு பே பண்ண வேண்டியவங்க 4 பேர் இருக்காங்க. ஸோ 4 பேருடைய லிஸ்ட்லையும் லிஸ்ட்டும் நம்மளுக்கு ப்ராப்பரா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா இங்க ஆட் ஆகி காட்டுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜென்ரலா நம்மளுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்ல ஒரு ஐடியா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான எரரை நம்ம ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் ஷீட்ல இப்படி நீங்க ஒவ்வொரு குரூப்பையும் நீங்க வந்து ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி செக் பண்ணிக்கிற முடியும். தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற நான் எடுக்கிறேன்.
இங்க போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ட் F5 கொடுத்து டீட்டெயிலாக நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து பார்க்க முடியும். ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத ஐட்டம்ஸை நம்ம வந்து இந்த மாதிரி லிஸ்ட்ல வந்து நம்ம கம்மி பண்ணிக்க முடியும். அந்த ஃபால் டவுனை க்ளோசிங் ஸ்டாக்ல பிஸ்கட் எவ்வளோ இருக்கு, கேஷ் நட்ஸ் எவ்வளோ இருக்கு, கம்ப்யூட்டர் அசசரிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க வேண்டாம். அதனால சிம்பிளி நான் வந்து என்ன பண்றேன், ஷிஃப்ட் என்டர் பண்ணி நான் வந்து அதை கம்மி பண்ணிக்கிறேன். ஐ மீன் அந்த லிஸ்ட்டை வந்து இண்டென்ட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ இந்த ரிப்போர்ட்டை நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராப்பரா அனலைஸ் பண்ண தெரியணும். ஓகேங்களா, இதுல வந்து எதெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஸோ பர்ச்சேஸ் பண்றதுக்காகவோ அல்லது ப்ரொடக்ஷன் பண்றதுக்காகவோ நம்ம ஒரு சில எக்ஸ்பென்சஸ் நம்ம செலவு பண்றோம்னா அது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்போ நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸை நம்ம டாப்ல காமிச்சால் மட்டும்தான் கரெக்டான கிராஸ் ப்ராஃபிட் என்னங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அதர் அட்மின் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ், சேல்ஸ் ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா, ஸோ அது வந்து நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட்டை தான் அஃபெக்ட் பண்ணும், கிராஸ் ப்ராஃபிட்டை அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் இந்த கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்ஸில் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். இதுல வந்து 1 இயருக்கான எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா, மாசம் மாசம் கொடுக்குற சேலரி, வீக்லி கொடுக்கக்கூடிய அலவன்சஸ், டெய்லி கொடுக்கக்கூடிய பேட்டா இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா டெய்லி எக்ஸ்பென்சஸ். அப்போ 1 இயருக்கான எக்ஸ்பென்சஸ் மட்டும் இதுல வந்து இருக்கணும். ஓகேங்களா, அதர்வைஸ் மோர் தென் 1 இயருக்கான எக்ஸ்பென்சஸ் இங்கே இருக்கக்கூடாது. ஓகேங்களா, பொதுவா வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து சேலரி அப்படிங்கிற எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமா இருக்கும். ஒரு பிசினஸ்ல அதிகமா இருக்கக்கூடிய செலவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலரி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தான் அதிகமான எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம். தென் சேலரி அண்ட் அலவன்சஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நேச்சருக்காக நம்ம பண்ணக்கூடிய செலவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் அது இல்லாம அடுத்து நாம் பண்ணக்கூடிய செலவுகள் வந்து என்ன அப்படின்னா இபி சார்ஜஸ் மாசம் மாசம் கட்ட வேண்டியது, அல்லது 1.5 months ஒன்ஸ் நம்ம பே பண்ண வேண்டியது, ரெண்ட் எக்ஸ்பென்சஸ், தென் டெலிஃபோனு எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் மாசம் மாசம் நம்ம பண்ணக்கூடிய செலவுகளை நம்ம வந்து பார்த்துக்கிறோம். அதர்வைஸ் நம்ம வந்து கேஷுவலா நம்ம பண்ணக்கூடிய செலவுகள், கேஷுவல் இன் தி சென்ஸ் எப்பாவது நடக்கலாம், நடக்காம கூட இருக்கலாம். ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ்க்கான ரிப்பேர் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ்க்கான ஸ்டேஷனரி நம்ம வாங்குறது, ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ்க்கான செலவுகள் தான் ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸுங்கிறத நம்ம சேர்த்துடுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மாசத்துல எவ்ரி மந்த் நடக்கலாம், அல்லது 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் கூட நடக்கலாம். ஆனா அந்த 1 இயருக்கான எக்ஸ்பென்சஸா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ சேலரிங்கிறது ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா 7,38,000 இருக்கு. இதை என்டர் பண்ணி பார்க்குறோம். என்டர் பண்ணி பார்த்தா மாசம் மாசம் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிற முடியும். கீழேயும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிப்போர்ட் வந்து 12 மந்த்துக்கானது காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்க முடியும். நம்ம இன்னொரு சாப்டர்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆடிட்டிங் ரிலேட்டடாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன் இந்த இதை நான் வந்து திரும்ப உங்களுக்கு ரீகால் பண்றேன். தென் அனதர் எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா 4 லட்சம் ரூபாய் காட்டுது. இதை என்டர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இயர்ல செலவு பண்ணது கிடையாது. ப்ரீவியஸ் இயர்ல செலவு பண்ண ஓப்பனிங் பேலன்சஸ் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்க நம்மளுக்கு 4 lakh rupees காட்டுது. இதுல எக்ஸாக்ட் ஹெட் என்ன வச்சிருக்காங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்னு வச்சிருக்கோம். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்னா முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பண்ண செலவுகள், அந்த பிசினஸ்க்கான ரிசர்ச்க்கான செலவுகளா இருக்கலாம், அந்த பிசினஸ் ஃபார்மேஷன் பண்ணதுக்கான சின்ன சின்ன செலவுகள், ஓகேங்களா, சின்ன சின்ன பெட்டி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்ந்து டோட்டலா வந்து என்னன்னா பிசினஸ் இன்கார்பரேட் பண்ற டேட்டுக்கு முன்னாடி பண்ண செலவுகள் எல்லாமே நம்ம ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அல்லது ப்ரீ இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்ப இந்த எக்ஸ்பென்சஸ் ரொம்ப பல்கா இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப கம்மியான அமௌண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இயர்லயே நம்ம இன்கம் டேக்ஸ்ல கிளைம் வாங்கிடலாம். இங்க காமிச்சு நெட் ப்ராஃபிட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து டாக்ஸையும் நம்ம வந்து கம்மியா கட்டிக்கலாம். ஆனால் பல்கா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஃபண்டு வந்து ரொம்ப அதிகமான தொகையாக இருந்துச்சுன்னா 2 வருஷத்துக்கு ஸ்பிட் பண்ணி எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. 3 வருஷம், 5 வருஷம் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்பிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்ப இயர் ஆன் இயர் வந்து என்ன ஆகும், நம்ம வந்து ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம வந்து 2000
24ல் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்குருவோம். 24ல் ஒரு 5 lakh rupees வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அந்த 5 lakhையும் அதே இயர்ல வந்து எக்ஸ்பென்சஸாக வந்து லெஸ் பண்ணி இன்கம் டேக்ஸில் கிளைம் வாங்கக்கூடாதுங்கிறதுனால இதை ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸாக எடுத்துட்டு போங்க. அதில் 1 இயருக்கான எக்ஸ்பென்சஸ், அந்த 5 lakhல 1 இயருக்கான எக்ஸ்பென்சஸ் ஒரு 1 lakh மட்டும் 2024-25ல காமிச்சுக்கிறீங்க. ரிமைனிங் 4 lakh வந்து பேலன்ஸ் ஷீட்ல தான் உங்களுக்கு இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர்ல ஒரு 1 lakh நீங்க ரைட் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபினான்சியல் இயர்ல 1 lakh ரைட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஒவ்வொரு இயர்லையும் ஏர்ன் பண்ற நெட் ப்ராஃபிட்ல இருந்து 1 lakh மட்டும் ரெடியூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூல் பேஸ் பண்ணி, இன்கம் டேக்ஸ் ரூல்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா கிளாசிஃபை அப்படிங்கிறது பண்ணலாம். அதனால வந்து இதை நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் இருக்கு, அதனால இதை நம்ம வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு கொண்டு வரக்கூடாது. இதை பொதுவாக வந்து நம்ம வந்து 1 இயருக்கு நம்ம என்ன எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோமோ அதை தான் இங்க கொண்டு வரணுமே தவிர அவைல் பண்ண முடியாத மல்டிபிள் இயருக்காக இருக்கக்கூடியதை நம்ம இங்க காட்டக்கூடாது. இதை பேலன்ஸ் ஷீட்ல காட்டணும். அப்ப இதை பேலன்ஸ் ஷீட்ல காட்டணும் அப்படின்னா கண்ட்ரோல் என்டர் கொடுத்து கேபிட்டல் நேச்சருக்கு நம்ம மாத்தணும். அண்டர்ல கேபிட்டல் நேச்சர் கொடுக்கணும். அப்ப கேபிட்டல் நேச்சர் அப்படி நம்ம வந்து இதை மாத்துறோம் அப்படின்னா என்ன நேச்சர்ல கொடுக்கலாம்? இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கும்போது மொத்தம் 3 எக்ஸ்பென்சஸ் இருக்கு. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அசெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது தான் இன்னொரு நேம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் சொல்லலாம். மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸோட உண்மையான நேச்சர் என்னன்னா கேபிட்டல் நேச்சர்னு அர்த்தம். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்னா ப்ரீ என்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்போ நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ இது வந்து நம்ம ரைட் ஆஃப் பண்ண முடியாத அமௌண்ட்டை நம்ம மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அசெட்ஸ் தான் நம்ம எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்த அந்த 4 லட்சத்தை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்படி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெட் ப்ராஃபிட் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். 4 லட்ச ரூபாய் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு காட்டிடும். ஓகேங்களா? இப்போ இந்த லிஸ்ட்ல இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட்ல 1 lakh மட்டும் நம்ம வந்து ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்ல இருந்து இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒன்லி 1 lakh மட்டும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆட் பண்ண முடியும். அதுக்கு தனியாக தான் நம்ம என்ட்ரி பண்ணி இயர் அண்ட் அக்கௌண்ட் க்ளோஸ்ல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா இங்க கொண்டு வர வேண்டியது இருக்கு. அதை பத்தி நம்ம பின்னாடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு எரர் ஏதாவது இருக்கா ஃப்ரேம் ஒர்க்ல அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஈஸியா அதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த எரரை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ அது ப்ராப்பரா வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அந்த ஹெட்ல நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆயிருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த சாப்டர் 3ல நம்ம வந்து மெயினா வந்து தெரிஞ்சுக்கூடியது. இப்போ நான் சொன்னது என்னன்னா எல்லாமே ஒரு கிளாரிட்டி நான் வந்து கொடுக்குறேன். என்டையர் பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய காமன் திங்ஸ் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவே பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ ஒரே பிஸ்னஸ்ல நம்ம மோர் தென் 1 இயர் நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஆடிட்டிங்கை நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மூலமா இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து ஈஸியாக கேதர் பண்ண முடியும். இதை ஏன் பேலன்ஸ் ஷீட்ல வச்சிருக்காங்க, இதை ஏன் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ரிமூவ் பண்றாங்க, இந்த 4 lakhல 1 lakh மட்டும் போன வருஷம் 4 lakh இருந்தது க்ளோசிங் பேலன்ஸ், இந்த வருஷம் 3 lakh மாத்திருக்காங்க, மிச்சம் 1 lakh வந்து எங்க போச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 1 இயர் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து அதை நம்ம ஆடிட்டுக்கு ப்ராப்பரா நம்ம கொடுத்து ஆடிட் முடிச்சதுக்கு அப்புறம் வர்ற பேலன்ஸ் ஷீட் அண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்பரா அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் ரியல் பிசினஸ்ல இருக்கக்கூடிய கேஷ் ஸ்டடிஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? பட் இப்போ நம்ம வந்து சாப்டர் 3 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து ஐடென்டிஃபையிங் நான் இம்பாக்டிங் வவுச்சர் டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நம்ம வந்து டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருக்கிறது எல்லாமே ஆக்சுவலாக அந்த அந்த பிஸ்னஸோடைய டிரான்சாக்ஷன்ஸ், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் உண்மையிலே நடந்தது, அது எல்லாமே நம்ம வந்து டேலியில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். அது நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸை நம்ம வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல அஃபெக்ட் பண்ணாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையோ பேலன்ஸ் ஷீட்டையோ அஃபெக்ட் பண்ணாது. அது டேலிலே வந்து அதுக்கான ப்ரொவிஷன் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் பர்பஸ்க்காக, ட்ராக்கிங் பர்பஸ்க்காக, ப்ரொவிஷனல் என்ட்ரிஸ் பர்பஸ்க்காக, இதுக்காக எல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான நான் இம்பாக்டிங் வவுச்சர் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத டேலியில் வந்து கொடுக்குறாங்க.
அது பெரும்பாலும் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல், ஆப்ரேஷனுக்கான ட்ராக்கிங், டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட், தென் ஒரு சில சினேரியோ பர்பஸ். ஓகேங்களா, நான் சினேரியோ பர்பஸ் பத்தி நான் வந்து பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சினேரியோ பர்பஸ் இந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் சில பிசினஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை மிஸ்யூஸ் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா ஆடிட்டிங் டீம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒருவேளை இதை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு ஒரு சில வவுச்சர் இங்க பாத்தீங்கன்னா மெமோ ரேண்டம் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் வந்து ரிவர்சிங் ஜேர்னல் அப்படின்னு ஒரு வவுச்சர் இருக்கு. அடுத்து ஆப்ஷனல் வவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 3 வவுச்சர் நம்ம வந்து சொல்லலாம். இந்த 3 வவுச்சர்லையுமே ரெக்கார்ட் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் பேலன்ஸ் ஷீட்லயோ இன்கம் ஸ்டேட்மெண்ட்லயோ அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா, அப்போ உண்மையிலேயே நடந்த செலவு அல்லது உண்மையிலேயே வந்த வருமானம் அதை நம்ம இந்த 3 வவுச்சர்ல ஏதோ ஒரு வவுச்சர்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல அஃபெக்ட் பண்ணாது. அதுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது டேலியில கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் வந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ். இதுல நீங்க வந்து எக்ஸப்ஷன்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்ஸ். இந்த எக்ஸப்ஷன்ஸ் ரிப்போர்ட்டை என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரலா நம்மளுக்கு வந்து தெரியக்கூடியது இந்த ஆப்ஷனல் வவுச்சர், மெமோரேண்டம் வவுச்சர், ரிவர்சிங் ஜேர்னல், இந்த 3 வவுச்சருமே நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, மெமோரேண்டம், ரிவர்சிங் ஜேர்னல் அஸ் வெல் அஸ் ஆப்ஷன். இதை ஒருவேளை எடுத்து என்டர் பண்ணி பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் மெமோரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து என்டர் பண்ணி பார்க்குறாங்க. இது என்டர் பண்ணால் ஒரு 3 வவுச்சர்ஸ் இருக்கு. இது அகைன் என்டர் பண்ணுறேன். F2 கொடுத்து பீரியட் அப்படிங்கிறத நம்ம மாற்றுறோம். ஆல்ட் F2 கொடுத்து 1 ஏப்ரல்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறோம். மாற்றினா ஒரு 3 டிரான்சாக்ஷன் எல்லாமே அலவன்சஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல பார்த்தா 15,000 ரூபாய் நடந்திருக்கு. 15,000 ரூபாய் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து டோட்டல் எக்ஸ்பென்சஸ்ன்னு காட்டுது. இந்த அலவன்சஸ் மெமோரேண்டம் வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ணது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ரெஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேங்களா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இந்த 15,000 ரூபாய் ரெஃப்ளெக்ட் அப்படிங்கிறது ஆகாது. இப்போ இங்க இருந்தபடியே ஆல்ட் G கொடுக்குறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதுல வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுக்குறேன், கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். ஓகே, ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். அதுல அலவன்சஸ் அப்படிங்கிற ஹெட்டை என்டர் பண்றேன். இதை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ப்ராப்பரா நம்ம வந்து என்டர் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஒரு 37,300 ரூபாய் 37,300 ருபீஸ் வந்து இங்கே காட்டுது. ஆனா எல்லாமே பேமெண்ட்ல காட்டுறோம். இது என்டையர் திங்ஸ் வந்து பேமெண்ட்ல ப்ராப்பரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. பேமெண்ட்ல ரெக்கார்ட் ஆனதுனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்மளுக்கு 37,300 ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் அந்த 15,000 ரூபாய் மெமோராண்டம்ல ரெக்கார்ட் பண்ணது இங்க காணும். ஓகேங்களா, மெமோராண்டம்ல ரெக்கார்ட் பண்ண 15,000 ருபீஸை வந்து காணும். அப்ப இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் வரும். ஏன் அந்த 15,000 ருபீஸ் வந்து இங்க காட்டல, அது ஏன் நீங்க பேமெண்ட் இல்லாம மெமோரேண்டம் வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது வரலாம். இதுக்கு ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ண தெரியணும் அப்படின்னா ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகேங்களா, இதுக்கு ப்ராப்பரா ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணணும். இதுக்கு என்ன ஆன்சர், அப்ப மெமோரேண்டம் வவுச்சர் இதோடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியணும். இப்ப என்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அலவன்சஸ் உண்மையிலேயே வந்து கேஷா ஒரு 5,000 ரூபாய் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. நரேஷன்ஸ் எதுவுமே இவங்க கொடுக்கல. அப்ப அந்த அக்கௌண்டன்ட் தான் இதுக்கான கிளாரிட்டி கொடுக்கணும். பொதுவா மெமோரண்டம் வவுச்சர் டேலியில ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உண்மையிலே இப்போ 15ஆம் தேதி ஏப்ரல் கேஷ் வெளியில போயிருக்கு. ஆனால் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் நம்ம ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸ் கரெக்டான ப்ரூஃப் அப்படிங்கிறது வேணும். இப்ப ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி அல்லது மேனேஜர் ஹெட் ஆஃபீஸ் போறாரு, இல்லைன்னா பிரான்ச் ஆஃபீஸ் விசிட்டுக்காக போறாரு, அல்லது எனி அதர் அவுட் ஸ்டேஷன் ஒர்க்குக்காக வெளில போறாரு. அவர் போன தேதி வந்து 15ஆம் தேதி, அன்னைக்கு வந்து ஒரு 5,000 ரூபாய் கேஷ் வாங்கிட்டு போறாரு. ஆனா 5,000 ரூபான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நம்ம எழுதும் போது எந்த ஒரு ப்ரூஃபும் நம்மள்ட்ட இருக்காது. ஒரு டிக்கெட் நம்மள்ட்ட இருக்காது, எனி அதர் அலவன்சஸ்க்கான ப்ரூஃப் நம்மள்ட்ட இருக்காது. ஆனா அவர் கேஷ் வாங்கிட்டு போனது மட்டும் உண்மை. அப்ப நம்மளுடைய கேஷ் கவுண்டிங்க்கு ப்ராப்பரா வரணும், ஹாட் கேஷோடைய கவுண்டிங் ப்ராப்பரா இருக்கணுங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வவுச்சரை பிரிண்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து ஒரு கையெழுத்து நம்ம வாங்கிக்கிறோம். ஓகேங்களா, 5,000 ரூபாய் வந்து ஒரு வாங்கியிருக்காரு, அலவன்சஸ்க்காக 5,000 ரூபாய் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம
ஒரு சைன் வந்து நம்ம வந்து அவர்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். வெப்சைட்டு ஒரு சைன் நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நம்ம வந்து இந்த பிரிண்ட் அவுட்டை நம்ம கேஷோடைய ஹார்ட் கேஷ் நம்ம வச்சிருப்போம் இல்லையா, அந்த ஹார்ட் கேஷ்ல நம்ம இதை இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ உண்மையிலேயே நம்மளுடைய கேஷ் வந்து இருக்கிற கேஷ்ல இந்த 5000 ரூபாயும் இது வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்ஸ்ல காட்டாத ஒரு அமௌண்டா இருக்கு. ரீசன் என்னன்னா நம்ம அவுட் ஸ்டேஷன் எம்ப்ளாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இங்க காட்டுறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ரீசன் வந்து கரெக்டாக நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம். அப்போ 15ஆம் தேதி ஏப்ரல் 5000 ரூபாய் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்போ உண்மையிலேயே வந்து இந்த கொடுத்ததுக்கான பில் எல்லாமே நம்ம வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்படி சப்மிட் பண்ணும்போது ஒரு வவுச்சர் அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். அப்படி ரெக்கார்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடியதுதான் வந்து என்னன்னா ஆல்ட் ஜி கொடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம வந்து இந்த இடத்துல இதுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டலாம். ஓகேங்களா? இங்க நம்ம வந்து இந்த அலவன்சஸ் நம்ம செக் பண்றோம். செக் பண்ணா நம்மளுக்கு ஏப்ரல் மந்த் 15ஆம் தேதி ஒரு உண்மையிலேயே வாங்கினாரு. ஆனா 18ஆம் தேதி வந்து என்ன பண்ணாருன்னா அவரு 4800 ரூபாய்க்கு பில்லு கொடுத்தாரு. ஓகேங்களா? 15ஆம் தேதி கேஷ் வாங்கிட்டு போனாரு. 4ஆம் தேதி வந்து 15ஆம் தேதி கேஷ் வாங்கிட்டு போனாரு. 3 நாளுக்கு அப்புறம் வந்து பில் எல்லாம் சப்மிட் பண்ணாரு. சப்மிட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா 4800 ரூபாய், மிச்சம் 200 ரூபாய் அவரு கேஷ் வந்து கொடுத்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க ப்ரூஃப் பண்ண நம்ம வந்து காட்டலாம். அப்ப இந்த இடத்துல வந்து 2 என்ட்ரி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? பட் மெமோராண்டம் வவுச்சர் நம்மளுக்கு இன்னொரு பெனிஃபிட் நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு என்ட்ரி பண்ணி காட்டுறேன். ஆகஸ்ட் மந்த் 15ஆம் தேதி ஒரு அலவன்சஸ் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? அலவன்சஸ் ஒரு 8000 ருபீஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கேஷா நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ இதுக்கு நம்ம வந்து சைன் அப்படிங்கிறத நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதர்வைஸ் இந்த நரேஷன்லயும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டீடைல்ஸ் ஏதாவது கொடுக்குறா இருந்தா கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது வந்து 31 ஆகஸ்ட்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க, அலவன்ஸ் வாங்கியிருக்காங்க நம்ம காட்டுறோம். அட் த சேம் டைம்ஸ் இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து எப்போ ரிட்டர்ன் வராரு அப்படின்னா நவம்பர் 3ஆம் தேதி ரிட்டர்ன் வராருன்னு வச்சுக்கிறோம். நவம்பர் 3ஆம் தேதி ரிட்டர்ன் வராரு. இப்போ அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்த 8000 ருபீஸ் இங்க நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அவர் பில் எல்லாம் சப்மிட் பண்றாரு. அந்த பில்லுல வந்து எவ்வளவு டோட்டல் அலவன்சஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7500 இருக்கு. அப்ப ரிமைனிங் 500 அவர் நமக்கு என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுவார். அப்ப இந்த வவுச்சர் அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா F5 நம்ம வந்து மாத்தலாம். அப்படியே அனதர் வவுச்சர் டைப்புக்கு நீங்க மாத்த முடியும். அதுக்கு வந்து டேலி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நம்ம மாத்திட்டு F2 கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 நவம்பர்ல வராரு அப்படின்னா 3 செப்டம்பர்ல வரா 3 செப்டம்பர் 3rd செப்டம்பர் கொடுத்துட்றேன். பட் அலவன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 7800 அல்லது 7500 ரிமைனிங் 500 ருபீஸ் அவர்கிட்ட வந்து நம்ம வாங்கிட்டோம். அப்ப இதுதான் வந்து ரெக்கார்ட் ஆகும். அப்ப ஆகஸ்ட் 31 நம்ம ரெக்கார்ட் பண்ணது வந்து இங்க இருந்து ரிமூவ் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். அப்ப இதே மாதிரி இந்த 3 வவுச்சரையும் அவங்க வந்து பேமெண்ட் வவுச்சரா கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல இந்த மெமோராண்டம் வவுச்சருக்கு நம்ம ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா? அப்ப மெமோராண்டம் வவுச்சர் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி வவுச்சர். ஓகேங்களா? அப்ப ஆக்சுவலா நம்ம பேமெண்ட் பண்ணும்போது அதுக்கான எக்ஸாக்ட் எக்ஸ்பென்சஸ் ப்ரூஃப் இல்ல அல்லது உண்மையிலே நடந்த எக்ஸ்பென்சஸ் உடைய வேல்யூ என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு மெமோராண்டம் வவுச்சர் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்றோம். அதர்வைஸ் அது நம்மளுக்கு உண்மையான டிரான்சாக்ஷன் அந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியும் போது we can convert as payment, we can convert as original entry. அப்ப இது வந்து பேமெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, ரிசிப்ட்டுக்கும் நம்ம இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலாம், சேல்ஸுக்கு மெயின்டைன் பண்ணலாம், பர்ச்சேஸ்க்கு மெயின்டைன் பண்ணலாம், எனிதிங். ஸோ அந்த இடத்துல வந்து ஒன்று நடந்திருக்கு, ஆனா வந்து என்ன பண்ணல அப்படின்னா உண்மையான இம்பாக்ட் வந்து இல்ல, அதனால நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இப்படி நீங்க மெமோராண்டம் வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ணலாம். இதை ஷார்ட்டா வந்து மெமோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கிளியர் சார்? புரியுதா என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு? இதை நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? ஓகே, தேங்க்யூ. ஸோ அதர்வைஸ் வந்து என்னன்னா இதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இதை பார்ப்போம். வாய்ப்புகள்னா இல்லை, பட் டேலியில இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நீங்க இப்ப கேள்விப்படுறீங்க, கரெக்டுங்களா? ஓகே. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரியான சினேரியோஸ் அப்படிங்கிறது நடக்கலாம். ஓகேங்களா? ஓகே.
இப்போ அடுத்து மேஜர் சினரி என்னன்னா ரிவர்சிங் ஜேர்னல். இந்த ரிவர்சிங் ஜேர்னல் நார்மலா இருக்கக்கூடிய ஜேர்னல்ங்கிறது வேற, ரிவர்சிங் ஜேர்னல் அப்படிங்கிறது வேற. நார்மல் ஜேர்னலுங்கிறது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வவுச்சர். அது வந்து நம்மளுக்கு உண்மையிலே வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அஃபெக்ட் பண்ணும். அது லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வவுச்சர் டைப், தட் இஸ் ஜேர்னல் F7 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ. ரிவர்சிங் ஜேர்னலுக்கு மெமோரண்டம் வவுச்சருக்குன்னா ஷார்ட்கட் கீனா கிடையாது, ஏன்னா அது ரேரா யூஸ் ஆகக்கூடிய வவுச்சர் அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த ரிவர்சிங் ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அஃபெக்ட் பண்ணாது. சம்டைம்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு சில சினேரியோஸ் பேசிஸ்ல நம்ம என்ட்ரிஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா இது யூஸ் ஆகும். ஒரு சில சினேரியோ பேசிஸ்ல நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு நியூவா இருக்கும். ஓகேங்களா? இதுனா ஏன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல டேலி செஷன்ஸ்லனா இந்த இந்த மாதிரி டாபிக்னா வந்து கவர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அட் த சேம் டைம்ஸ் நம்மளும் வந்து இந்த மாதிரியான ஒரு சினேரியோவை நம்ம ஒரு கொஸ்டினரியா டேலிகிட்ட நம்ம வந்து வைக்க மாட்டோம், தென் கேட்கவும் மாட்டோம். இப்ப பாருங்க, ஒரு ஓனர் இருக்காரு. அந்த ஓனர் வந்து எக்ஸாக்டா மாசம் நடந்த மாசம் அவர் ஏர்ன் பண்ண எக்ஸாக்ட் நெட் ப்ராஃபிட் வேணும்னு எதிர்பார்க்குறாரு. எக்ஸாக்ட் நெட் ப்ராஃபிட் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பிசினஸ்ல வந்து ஒரு சில எக்ஸ்பென்சஸ், சேலரி, ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி பில்லு, டெலிஃபோன் பில்லு, இது எல்லாம் வந்து என்னன்னா அந்தந்த மாசம் கொடுக்க மாட்டோம். பொதுவா நெக்ஸ்ட் மந்த் தான் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஆக்சுவலா அது எப்போ பேமெண்ட் ஆகுதோ அந்த டைம்ல நம்ம வந்து கொடுப்போம். ஒரு என்ட்ரி தான். இப்போ சேலரினா ஒரு என்ட்ரி தான். ஓகேங்களா? நம்ம வந்து எப்போ பேமெண்ட் பண்றோமோ அந்த டைம்ல ஒரு என்ட்ரி. ரெண்ட்னா ஒரு என்ட்ரி தான். அப்போ ரெண்ட் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே என்னைக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கோ அன்னைக்கு பேமெண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படிதான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல. மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ல அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு பிசினஸ் ஓனர் வந்து என்ன பண்றாருன்னா எனக்கு அந்தந்த மாசம் எனக்கு வேணும். இப்போ உதாரணத்துக்கு ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி சேலரி கொடுத்துருந்துக்கலாம், ரெண்ட் கொடுத்துருந்துக்கலாம், இபி சார்ஜஸ் கட்டியிருந்துக்கலாம். ஆனால் அது ப்ரீவியஸ் ஃபினான்சியல் இயருடைய எக்ஸ்பென்சஸ். அதை நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ப்ரொவிஷனல் என்ட்ரியா நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு 31 மார்ச்ல சேலரி எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சேலரி பேயபிள், ரெண்ட் டேட்டா டு ரெண்ட் பேயபிள், எலக்ட்ரிசிட்டி டேட்டா டு எலக்ட்ரிசிட்டி பேயபிள், இப்படி ஒரு ப்ரொவிஷன் என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த சேலரி வந்து ப்ரீவியஸ் இயர்ல புக் ஆயிருக்கும், அந்த இயருக்கான எக்ஸ்பென்சஸ்ல புக் ஆயிடும். அப்போ கரண்ட் ஃபினான்சியல் ஏப்ரல்ல கொடுத்த சேலரி பேயபிள் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட், இப்படி தான் இருக்கும். அப்போ சேலரி பேயபிள்ங்கிற ப்ரொவிஷன் தான் இந்த கரண்ட் இயர்ல பேமெண்ட் ஆயிருக்கும். சேலரிங்கிறது இந்த ஏப்ரல்லே பேமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ ஏப்ரல் மந்த்துக்கான எக்ஸாக்ட் ப்ராஃபிட் என்னங்கிறத அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இயருக்கான ஒரு சில பேமெண்ட் வந்து மிஸ் ஆகுது. அப்போ ஓனர் என்ன பண்றாருன்னா நம்ம பே பண்ண வேண்டிய அந்த செலவுகளையும், ஏன்னா சேலரி வந்து நம்ம மேக்ஸிமம் 31st வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எந்தெந்த எம்ப்ளாயிஸ் ஃபுல்லி ப்ரெசென்ட், எந்தெந்த எம்ப்ளாயி எவ்வளோ நாள் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க, அதை வச்சு நம்ம சேலரியை வந்து ஈஸியாக ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். அட்டண்டன்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ற இடத்துல அதுக்கான ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கும். ரெண்ட்டுங்கிறது மாசம் கண்டிப்பா நம்ம வந்து ஒரே மாதிரியான செலவு தான் பண்ணுவோம். எலக்ட்ரிசிட்டி பில் வந்து என்ன இருக்கலாம் அப்படின்னா யூனிட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். யூனிட் எவ்வளவுங்கிறத வச்சு எலக்ட்ரிசிட்டி பில் கண்டுபிடிச்சிடலாம். டெலிஃபோன் பில் ஒருவேளை அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு வந்திருந்திருக்கலாம். ஓகேங்களா? இப்போ உள்ள டெலிஃபோன் பில்னா ஈஸியாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம 3 மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது மாசம் நம்ம ஈஸி பண்றோம் அப்படின்னா ஒரே மாதிரியான அமௌண்ட்ல ஈஸி பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்மளுடைய எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம். தென் இந்த மாதிரி ஒரே பிளானிங்ல இருக்கு அப்படின்னா அந்த பிளானிங் அமௌண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனா உண்மையிலே பேமெண்ட் பண்றது நெக்ஸ்ட் மேல தான் பண்ணுவோம். அப்போ அந்த மொத்த அமௌண்ட்டையும் நம்ம வந்து என்ன பண்றோம்னா இந்த இயர்ல நம்ம ஏப்ரல்ல ஒரு பேயபிள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கௌண்ட் க்ளோசருக்காக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? அப்படி பண்ணோம்னா ரெண்டு என்ட்ரியா இருக்கும். பேயபிள் அதுக்கடுத்து பேமெண்ட், பேயபிள் அதுக்கடுத்து பேமெண்ட் சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து அதை ரெண்டு டைம் என்ட்ரி பண்ணி நம்ம காட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபீஸில் எக்ஸல் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? எக்ஸலுக்கு டேலியில் இருக்கக்கூடிய டேட்டா ரியல் டேட்டா, அது அந்த மந்த் நடந்த எக்ஸாக்டான டேட்டா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து டேலி நம்ம எடுக்கிறோம், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் எடுக்கிறோம், F2 கொடுக்குறேன். இதில் போயிட்டு 30th ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதை Alt F5 நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ Alt F5 கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு தெரியுது, ஏப்ரல் மந்த்துக்கான எக்ஸ்பென்சஸ். இதில் ஏப்ரல் மந்த்துக்கான ப்ராஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5,23,210 ரூபாய் இருக்கு. ஆனால் சேலரி பெய்டு இல்லை. ஓகேங்களா? சேலரி சம்மந்தப்பட்ட எந்த பேமெண்ட்டும் இல்லை, ரெண்ட் இல்லை, தென் வேற டெலிஃபோன் பில் அப்படிங்கிறது இல்லை, இபி சார்ஜஸ் அப்படிங்கிறது இல்லை. ஓகேங்களா? இதெல்லாம் நெக்ஸ்ட் மந்த் தான் வந்து என்ட்ரி ஆகும். மே மாதம் தான் வந்து
மேக்ஸிமம் வந்து நம்ம என்ட்ரி பண்ணுவோம். அப்போ இந்த மந்த் வந்து எதுவுமே வந்து ரெக்கார்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இதை நம்ம வந்து எக்ஸலை கன்வெர்ட் பண்ணி அங்கே போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபிகரை வந்து மாடிஃபை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராஃபிட்டை அரைவ் பண்ணி கொண்டு வரும். அப்போ டேலியில் ஒரு டேட்டா இருக்கும், எக்ஸலில் வேற ஒரு டேட்டா இருக்கும். ஓகேங்களா? அப்போ டேலிலே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் வந்து ஒரிஜினல் என்ட்ரி நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ 31 ஏப்ரல் வரைக்கும் 30th ஏப்ரல் வரைக்கும் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு என்ட்ரி வந்து நம்மளுக்கு வேணும். நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயரில் நெக்ஸ்ட் பீரியட்ல வந்து அது இம்பாக்ட் ஆகக்கூடாது. அதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ரிவர்சிங் ஜர்னல். ஓகேங்களா? இதுதான் வந்து இதோடைய சினேரியோ. ஓகேங்களா? நம்ம போயிட்டு வேற ஒரு சாஃப்ட்வேரை நம்ம டிபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வேற ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அதையும் டேலியை நம்ம வந்து ரீகான்சில் பண்ணணும். ஓகேங்களா? அந்த இம்பாக்ட்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகி வர்றதுக்கு இது நம்மளுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கும். இப்போ நான் சொன்னது சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்க வந்து பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்க வந்து ரியல் டைம்ல வந்து நம்மளுக்கு நடக்கும். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி அந்த சினேரியோவையும் இதையும் நீங்க மேட்ச் பண்ணி நீங்க கொண்டு வரலாம். ஸோ டேலியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டா நம்ம வந்து ஒன்று சொல்றோம், ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ கேஸ் ஸ்டடிஸ் நம்ம பார்த்தோம்னா நிறைய கேஸ் ஸ்டடிஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்டர் எடுத்து வவுச்சர் டைப் அப்படிங்கிறத என்டர் பண்ணி ரிவர்சிங் ஜர்னல் அப்படிங்கிறத எடுத்து முதல்ல ஆக்டிவ் பண்ணும். ஆக்டிவேட் திஸ் வவுச்சர் டைப் அப்படிங்கிறது கொடுக்கணும். எப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா டேலியில இந்த வவுச்சர் டைப்பை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இதை எடுத்துட்டு திரும்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எந்தெந்த எக்ஸ்பென்சஸ் 30th மார்ச் நம்ம ரெக்கார்ட் பண்ணணுமோ அந்தந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஆல்ரெடி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரிவர்சிங் ஜர்னல் அப்படிங்கிறத நம்ம F10 யூஸ் பண்ணி அதில் வந்து இந்த ரிவர்சிங் ஜர்னல் நம்ம வந்து எடுத்து இங்கே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறோம். எப்படி ரெக்கார்ட் பண்ணிடுறோம்னா எந்தெந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து காட்டணும். அப்போ சேலரி, டெலிஃபோன் பில், ரெண்ட்டு, இது எல்லாமே நம்ம உண்மையிலேயே வந்து கணக்கில் இங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஆனால் ரிவர்சிங் ஜர்னலில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ரிவர்சிங் ஜர்னல் ஒரு நான் அக்கௌண்டிங் வவுச்சர். இதில் ரெக்கார்ட் பண்ணது எதுவுமே ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? இப்படி நம்ம வந்து எந்தெந்த எக்ஸ்பென்சஸை அந்த டேட்ல நம்ம வந்து காட்டணுங்கிறத நம்ம காமிச்சிட்டோம். பாட்டம்ல பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் அப் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ளிகபிள் அப் டு 1 மந்த்துக்காக மட்டும், அந்த மந்த்ல மட்டும், அந்த மந்த் இந்த டேட்டோட அது என்ன ஆயிடும் அப்படின்னா ரிவர்ஸ் ஆயிடும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து மேக்சிமம் வந்து அக்கௌண்ட் க்ளோசர் டைம்ல இயர் எண்ட் டேட்டா கூட கொடுத்துக்குருவாங்க. இப்போ டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. பட் நாம வந்து அதாவது ஆடிட்டர் ஆஃபீஸ்ல தான் கால்குலேட் பண்ணுவாங்க. பட் நாம வந்து அக்கௌண்டிங் பர்பஸ்க்காக உண்மையிலே வந்து நெட் ப்ராஃபிட் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக நாமளும் இதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? இப்படி நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா ரெக்கார்ட் பண்ணிடுறேன். அப்ப இந்த வேலையை மாசம் மாசம் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? எவ்ரி மந்த் நம்ம வந்து எதெல்லாம் நம்ம அந்த மந்த்லி ப்ராஃபிட் வந்து கரெக்டா தெரியணுங்கிறதுனால மாசம் மாசம் வந்து என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்படி நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு 3வது ஸ்டெப் தான் மெயினான ஸ்டெப். இந்த 3வது ஸ்டெப் என்னன்னா கிரியேட் அப்படிங்கிறத எடுங்க. இதுல ஷோ மோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சினேரியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்னதுதான் சினேரியோ. இப்படி நடந்தால் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு சினேரியோ. ஓகேங்களா? இதை ஆட் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த சினேரியோல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மந்த்லி வைஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறோம். கொடுத்துட்டு வேற எதையுமே நம்ம வந்து ஆட் பண்ணல. இன்க்ளூட் ஆக்சுவல்ஸ் அப்படிங்கிறதே நான் வந்து இங்கே கொடுத்துறேன். ஆக்சுவல்ஸும் எனக்கு இன்க்ளூட் ஆகணும். ஓகேங்களா? ஆக்சுவல்ஸும் இன்க்ளூட் ஆகணும். இதுவும் எனக்கு வந்து காட்டணும். அதாவது உண்மையிலே நடந்ததும் இருக்கணும். நான் ப்ரொவிஷனா போட்டு வச்சிருக்கேன் இல்லையா ரிவர்சிங் ஜர்னல்ல, அதுவும் எனக்கு ஆட் ஆகணும். அப்பதான் எனக்கு அந்த மந்த்துக்கான எக்ஸாக்ட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எக்ஸாக்டா என்ன நடந்திருக்குங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல ரிவர்சிங் ஜர்னல் அது இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டு கீழே இன்க்ளூட் வவுச்சர், எந்த வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ணது எனக்கு வேணுங்கிறத நம்ம கொண்டு வரோம். அப்போ ரிவர்சிங் ஜர்னல்ல இருக்கக்கூடிய என்டையர் என்ட்ரிஸும் எனக்கு வரணும். ரிவர்சிங் ஜர்னல் இருக்கக்கூடிய என்டையர் என்ட்ரிஸும் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கொடுத்துரும். வேற எதையுமே நம்ம வந்து கொடுக்க வேணாம். எக்ஸ்க்ளூட்னா கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா டேலி என்ன பண்ணிடும்னா கீழே இருக்கக்கூடிய என்டையர் இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய என்டையர் திங்ஸும் எக்ஸ்க்ளூடடா டேலி எடுத்துக்கும். அப்போ மந்த்லி வைஸ் ப்ராஃபிட்ல மெமோரண்டா வவுச்சர் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சினரியோ கிரியேட் பண்ணி 3rd ஸ்டெப். ஓகேங்களா? இப்போ ரிப்போர்ட்டிங்கான அனலைஸ். இப்போ ரிப்போர்ட் நம்ம வந்து எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா
முதல்ல ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறீங்க. இப்போ 1 மந்த் அப்படின்னா அந்த 1 மந்த் மட்டும் நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இடத்துல ஆல்டர் பண்ண முடியும் 1 மந்த்துக்கு மட்டும். இப்போ நீங்க நார்மலா நீங்க பாக்குற ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் என்ன அப்படின்னா ஆக்சுவல் உண்மையிலேயே நடந்தது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இங்க போய் நான் F2 கொடுக்குறேன் 30th ஏப்ரல் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். இங்க போயிட்டு ஆல்ட் F5 கொடுத்துட்டு இந்த ஸ்டாக்கை மட்டும் நம்ம வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஆக்சுவலா நடந்தது. இப்போ இதுல வந்து சேலரி இதெல்லாம் இல்ல. ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 5,23,210 rupees அப்படிங்கிறது இங்கே காட்டுது. நான் ஒரு சில சேலரி எக்ஸ்பென்சஸ் ஒரு 1,50,000, அதுக்கடுத்து ரெண்ட் ஒரு 15,000, டெலிஃபோன் பில் ஒரு 4,000, இப்படி நான் வந்து ஒரு சில என்ட்ரி வந்து பண்ணி வச்சிருக்கேன். பட் அது வந்து எப்போ உண்மையிலே நடக்கும் அப்படின்னா மே மந்த் தான் நடக்கும். உண்மையிலே அது எப்போ நடக்கும்? மே மந்த் தான் நடக்கும். அந்த உண்மையான நடந்ததை நம்ம இங்க கொண்டு வர முடியாது. ஏன்னா பீரியட் வந்து நம்மளுக்கு ஏப்ரல் மட்டும் தான் வேணுங்கிறதுனால. அப்ப இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன்னா ஆல்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை நீங்க எடுக்கணும். இதை எடுத்து இந்த இடத்துல நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா டைப் ஆஃப் வேல்யூ டு ஷோன் இருக்கு பாருங்க. இதுல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா மந்த்லி வைஸ் ப்ராஃபிட், இதை நீங்க என்டர் அப்படிங்கிறது பண்ணலாம். மந்த்லி வைஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறத என்டர் பண்ணலாம். வேரியன்ஸ் அப்படிங்கிறது வேண்டாம். ஓகேங்களா? டிஃபரெண்ட் ஒரிஜினலா நடந்தது என்ன, டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வேணாம். வேரியன்சஸ்னா நம்மளுக்கு வேணாம். நமக்கு தேவை வந்து என்னன்னா ஒன்லி மந்த்லி வைஸ் ப்ராஃபிட், அந்த என்ட்ரிஸ் மட்டும் ஆட் ஆனா போதும். இப்போ நீங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா வெர்டிகல் மோடுக்கு டேலி மாறிடுது. இப்போ ஆக்சுவலா நடந்ததுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5,23,000 வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது காட்டுது. பட் இங்க பாத்தீங்கன்னா 3,41,210 அப்படின்னு காட்டுது. எதெல்லாம் ஆட் ஆயிடுச்சு? டெலிஃபோன் பில் ஆட் ஆயிருக்கு, தென் சேலரி ஆட் ஆயிருக்கு, ரெண்ட் ஆட் ஆயிருக்கு, தென் இபி சார்ஜஸ் ஆட் ஆயிருக்கு. இதே மாதிரி வேற ஒரு சில எக்ஸ்பென்சஸ் இந்த கரண்ட் பீரியடுக்கானது இருந்துச்சுன்னா அதையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆட் பண்ணி இங்க நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொண்டு வர முடியும். இது வந்து நாட் ஓன்லி ஃபார் நெட் ப்ராஃபிட்டுக்கு, இதை நீங்க கேஷ் ப்ரொஜெக்ஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். உண்மையிலே வந்து கேஷ் நம்ம அந்தந்த பீரியட்ல நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டால் நம்மளுக்கு நெட்டா எவ்வளவு கேஷ் இருந்திருக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது 1 மந்த்துக்கு நீங்க ஆக்சுவலையும் ப்ரொஜெக்ஷன்ஸையும் நீங்க கம்பேர் பண்ணி அப்போ ஓனருக்கு தேவையான ரிப்போர்ட் இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? ஓனருக்கு தேவையான ரிப்போர்ட் இங்கே வந்துருது. அதர்வைஸ் இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து எவ்வளவு பேமெண்ட் பண்ணா அப்படிங்கிற ரியாலிட்டி பேசிஸ்ல இருக்கக்கூடிய ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு. இப்ப ஓனருக்கு தேவையான ரிப்போர்ட் தான் சார் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க பீரியடை நீங்க முதல்ல சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? 30th ஏப்ரல் வரைக்கும் கொண்டு வாங்க. 1 மந்த்துக்கானதை எடுத்துக்கிறீங்க. ஆல்ட் F5 கொடுத்து டீடைல் மோடுக்கு வாங்க. இதுல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஆல்டர் காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஆல்ட் A ஃபார் ஆல்டர் காலம். இதை எடுத்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஆக்சுவல்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல மந்த்லி வைஸ் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ண ரிவர்சிங் ஜேர்னல் இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சினேரியோவை நீங்க ஆட் பண்ணுங்க. இப்போ ஆட் பண்ணீங்கன்னா ஓனருக்கு தேவையான அந்த ரிப்போர்ட் 3,41,210 அப்படிங்கிறது வந்துடும். இதுல எதெல்லாம் உண்மையில் நடக்கலைங்கிறதுனா நம்மளுக்கு தனியாக நம்மளுக்கு காட்டணும் அப்படின்னா நம்ம கம்பேரிட்டிவ் பேசிஸ்ல தான் நியூ காலம் கொடுத்து தான் எடுத்து காட்டணும். நம்மளுக்கு இல்ல உண்மையிலே கொடுத்தது கொடுக்க வேண்டியது இப்போ அடுத்த மாசம் நம்ம வந்து கொடுத்தது இது எல்லாத்தையும் சேர்த்து காட்டுங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த ரிப்போர்ட்ல நீங்க வந்து காமிச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப இது உண்மையிலே இது வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல அஃபெக்ட் பண்ணாது, அந்தந்த பீரியட்ல அஃபெக்ட் பண்ணாது, நெட் ப்ராஃபிட்ல அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, நம்ம ரிவர்சிங் ஜேர்னல்ல போனது. பட் நம்ம ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காக, ஒரு பிளானிங் பர்பஸ்க்காக, ட்ராக்கிங் பர்பஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஜேர்னல் வவுச்சரை யூஸ் பண்ணிக்கிறோம். ரிவர்சிங் ஜேர்னல் வவுச்சரை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்ப ஒரு 3 மாசம் 1 இயர் இந்த மாதிரி எனக்கு வேணும். ஓகேங்களா? 3 இயர் இந்த மாதிரி எனக்கு வேணும், 3 மந்த்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொண்டு போங்க, F2 கொடுங்க. இதுல போயிட்டு வந்து என்ன பண்ணலாம், ஏப்ரல், மே, ஜூன், 30th ஜூன் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். இதை நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க வச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆக்சுவல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இது வந்து ஆக்சுவல். இந்த ஆக்சுவலா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ஆல்டர் காலம் கொடுத்து முதல்ல நம்ம வந்து சினேரியோவுக்கு நீங்க மாத்துறீங்க. ஆக்சுவல் கொடுத்ததை சினேரியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி வைஸுக்கு நீங்க மாத்திருங்க. இப்போ 3 மாசத்துக்கான எக்ஸாக்ட் வந்து நம்மளுக்கு காட்டுது. 3 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 7,33,000 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டுது. 7,33,000 சம்திங் வந்து காட்டுது. ஓகேங்களா? இதுவே நீங்க வந்து ஆக்சுவலா நடந்ததை நீங்க பார்க்கணும் அப்படின்னா 7,33,000 பல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ஆக்சுவல்ல பாத்தீங்கன்னா 9,12,000 காட்டுது. ஓகேங்களா?
ஸோ இது வந்து 3 மாசத்துல 9,12,000. அப்போ அந்த மந்த்துக்கானது மட்டும் நம்மளுக்கு வேணும், ஆக்சுவல் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஆல்டர் காலம் கொடுத்து பார்க்கும்போது அதுல டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? ஓகே, இப்ப எது மந்த்லி வைஸ் எனக்கு பேமெண்ட் பண்ணமோ பண்ணலையோ அந்தந்த மந்த் எனக்கு ஆட் பண்ணதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் 3 மாசம் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுல போயிட்டு ஆட்டோ காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஆல்ட் என் ஃபார் ஆட்டோ காலம். இந்த ஆட்டோ காலம்ல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 3 months அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாத்தலாம். ஆக்சுவல்ல வச்சுக்கிட்டு நீங்க 3 month எடுக்கிறீங்க, அல்லது ப்ரொஜெக்ஷன்ல வச்சுக்கிட்டு ஐ மீன் அந்த சினேரியோல வச்சுக்கிட்டு நீங்க 3 month எடுக்கிறீங்க அப்படின்னா அந்தந்த இது வந்துடும். இப்போ இது பாத்தீங்கன்னா 3 month வந்து ப்ரொஜெக்ட் நம்ம சினேரியோஸ் போட்டோம் இல்லையா அது. அப்ப இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா எக்ஸாக்டா நம்மளுக்கு ரிப்போர்ட் காட்டிடுது. அப்ப இந்த 3 மாசத்துல உண்மையிலேயே நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து என்ன அப்படின்னா ரெடியூஸ் ஆயிட்டு போறதை நீங்க பார்க்க முடியும். தேர்ட் மந்த் வந்து உண்மை நம்ம ஏர்ன் பண்ண ரெவன்யூக்கு அந்த மந்த் செலவு பண்ண வேண்டியதுல ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல போயிருது. ஓகேங்களா? இது ஆக்சுவலா நம்ம வந்து அந்தந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம காட்டும் போது இப்படி நீங்க வந்து காமிச்சுக்கலாம். மாசம் மாசம் வந்து நீங்க அந்தந்த மந்த்துக்கானதை நீங்க இன்க்ளூட் பண்ணி கரெக்டான ரிவர்சிங் ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இதை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்ட முடியும். அதர்வைஸ் இதே நீங்க வந்து இதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ஆக்சுவல் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நீங்க வந்து பாக்குறீங்க. இதுல போயிட்டு நீங்க வந்து ஆட்டோ காலம் அப்படிங்கிறத கொடுத்து மந்த்லி அப்படிங்கிறத வச்சு பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு வந்து அந்த லாஸ் வந்து நம்மளுக்கு தெரியல. ஓகேங்களா? 3வது மாசம் நம்மளுக்கு என்ன லாஸ்ங்கிறதே நம்மளுக்கு தெரியல. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து 3ஆம் மாசம் பாத்தீங்கன்னா 1,78,000 நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு காட்டுது. ஆனா உண்மையிலேயே வந்து அந்த அந்த மந்த்துக்கான செலவை நம்ம வந்து இங்க ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த மந்த்துக்கான செலவை நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அன்னைக்கு லாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு டேலி வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிவிச்சிருது. புரியுதுங்களா? நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு. ஸோ இந்த பெனிஃபிட் வந்து ஒரு சினேரியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். அப்ப இந்த மாதிரி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்ல போயிட்டு நமக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜின் எடுத்து பார்த்தா இங்க ஒரு 3 என்ட்ரி இருக்கு அல்லது 12 என்ட்ரி இருக்கு, 12 மாசத்துக்கு ரெக்கார்ட் பண்ணீங்க. அப்ப இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஏன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல அஃபெக்ட் ஆகல, இந்த செலவுகள் எல்லாம் ஏன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல அஃபெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க முடியாது. ஓகே, இதை கேட்டாங்கன்னா நம்ம இந்த சினரியோ எக்ஸ்பிளைன் பண்ணோம். சார் எங்களுக்கு மந்த்லி வைஸ் எக்ஸாக்ட் ப்ராஃபிட் என்னங்கிறது எங்களுக்கு தேவை, ஆனா நாங்க ஆக்சுவல் பேமெண்ட்ல தான் நாங்க வந்து என்ட்ரி பண்றோம். அதர்வைஸ் இயர் எண்ட்ல மட்டும் தான் நாங்க ப்ரொவிஷனல் என்ட்ரி பாஸ் பண்றோம், பேயபிள் சம்பந்தப்பட்ட என்ட்ரிஸ் நாங்க பாஸ் பண்றோம். அதனால வந்து என்ன அப்படின்னா எங்களுக்கு தேவை மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான ரிப்போர்ட்டுக்காக இந்த என்ட்ரி ரெக்கார்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், நாம வந்து ஆன்சர் அப்படிங்கிறது கொஸ்டின் வந்தால் ஆன்சர் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். இந்த ரிப்போர்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா சார்? ஹலோ சண்முகம் சார். ஓகே, லைன்ல தான் இருக்கீங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து இதே மாதிரி வவுச்சர்ஸ் வந்து ஆர்டர் வவுச்சர்ஸ் இருக்கலாம், சேல் ஆர்டர், பர்ச்சேஸ் ஆர்டர், ஜாப் ஒர்க் சம்மந்தப்பட்ட ஆர்டர், தென் வந்து இன்வென்ட்ரிக்கான வவுச்சர்ஸ், ஒரு சில டெலிவரி நோட் மெட்டீரியல் மட்டும் நம்ம அனுப்பிட்டோம், இன்னும் வந்து குட்ஸ் நம்ம வந்து டெலிவர் அதாவது குட்ஸ் அனுப்பியாச்சு, இன்னும் வந்து நம்ம பில் ரைஸ் பண்ணல அப்படிங்கிறது, இது எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்க முடியும். தென் ஃபைனலா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷனல் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்டிங் வவுச்சர் இருக்கு. ஓகே, இந்த ஆப்ஷனல் வவுச்சர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா சினேரியோ பேசிஸ்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க சில ஆர்கனைசேஷன்ல. ஓவர் பர்ச்சேசிங் அல்லது ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம எடுக்கலாமா வேணாமா, அதனால நம்மளுக்கு ப்ராஃபிட் என்ன கிடைக்கும் கிடைக்காது, இப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளானிங் அப்படிங்கிறது இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னன்னா ஒரு சுகர் வந்து நம்மளுடைய ஷோரூம்ல நம்ம வந்து வாங்கி ரீபேக் பண்ணி அதை நம்ம வந்து ஆக்சுவல் ப்ரைஸில் சேல்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் வரும், எக்ஸாக்டாக நம்ம ப்ராஃபிட்ல என்ன சேஞ்சஸ் வரலாம், அல்லது ப்ராஃபிட்டோடைய வேல்யூ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ முன்கூட்டியே ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம போடுறோம். 1000 கிலோ நம்ம சுகர் வாங்குறோம், 1000 கிலோ சுகர் வந்து 1 கிலோ 30 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட 1000 கிலோவுக்கு நம்ம ஒரு 30,000 ரூபாய் செலவு பண்ணுவோம். அதுல ரீபேக்கிங் நம்ம பண்ண போறோம். அது எல்லாமே 1 kgs அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 பேக் நம்ம பண்றோம். 500 பேக்கெட்டு 1 kg கன்வெர்ட் பண்றோம். நம்மளுடைய பிராண்ட் நேம்ல பேக்கிங் நம்ம வந்து பண்றோம். ஒரு 1000 பேக் வந்து 1/2 kg சுகரா நம்ம வந்து பேக் பண்றோம். அப்ப இந்த இடத்துல பேக்கிங் பண்றதுக்கு லேபர் காஸ்ட் கொடுத்துருப்போம்,
அஸ் வெல் அஸ் அந்த பேக்கிங் மெட்டீரியலுக்கு நம்ம செலவு பண்ணியிருப்போம். அந்த செலவை நம்ம அதை கனெக்ட் பண்ணுறோம். அது எவ்வளவுங்கிறத டேலியில் ரெக்கார்ட் பண்ணுறோம். ரெக்கார்ட் பண்ணிட்டு உண்மையிலே நம்ம இந்த சுகரை 1/2 kg வந்து நம்ம ஒரு 27 ரூபான்னு நம்ம விற்கிறோம். 1 kg வந்து நம்ம ஒரு 45 ரூபான்னு நம்ம விற்கிறோம். ஓகேங்களா? இப்படி நம்ம வந்து 1000ஐயும் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, 1000ஐயும் சேல்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? அந்த ப்ராஃபிட் நம்மளுக்கு சூட்டபிளா இருந்துச்சுன்னா, அந்த ப்ராஃபிட் நம்மளுக்கு உண்மையிலே பெட்டர் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணலாம். இல்லைன்னா வேண்டான்னு முடிவு பண்றோம். அந்த பெட்டர்னு தோணுச்சுன்னா ப்ராசஸ் நம்ம பண்றோம். இல்லைன்னா வேண்டான்னு முடிவு பண்றோம் அப்படின்னு வச்சுக்கிறீங்களே. அப்ப நாம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கான ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம கரெக்டா போட்டு இதுல எதெல்லாம் பர்ச்சேஸ் வவுச்சர், எதெல்லாம் சேல் வவுச்சர், எதெல்லாம் ஸ்டாக் ஜெனரல் வவுச்சர், அப்ப ரீபேக்கிங்கை நம்ம வந்து எந்த வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ணணும், பர்ச்சேஸ் நம்ம பர்ச்சேஸ்ல பேமெண்ட்டை எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணதை பேமெண்ட் வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணலாம், சேல் பண்ணதை சேல்ஸ் வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ணலாம், ரீபேக்கிங் பண்ணதை நம்ம ஸ்டாக் ஜேர்னல் அப்படிங்கிற வவுச்சர்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 4 வவுச்சர் டைப் நியூவா கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பிளானிங் வந்து மல்டிபிள் டைம்ஸ்ல நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு புது கம்பெனி கிரியேட் பண்ணி கூட நீங்க ப்ரொஜெக்ஷன்ஸ் வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா சிம்பிளி அதே கம்பெனில நீங்க ப்ரொஜெக்ஷன்ஸ் வைக்கணும். ஏன்னா ஆக்சுவல் இதுல தானே இருக்கு. அதனால ஆக்சுவல் இதுல இருக்கிறதுனால இதே கம்பெனில நீங்க மல்டிபிள் வவுச்சர் டைப்ஸ் நீங்க யூஸ் பண்ணி கூட ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்க பண்ணலாம். ஓகே, அப்படி பண்றதுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு வவுச்சரையும் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் எல் நம்ம யூஸ் பண்ணி ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்போம். ஓகேங்களா? பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் வவுச்சர் ஆப்ஷனல் அப்படின்னு கொடுத்து நம்ம ஒரு என்ட்ரி பண்ணி பார்க்குறது. அதே மாதிரி சேல் வவுச்சரை யூஸ் பண்ணும்போது சேல்ஸை நம்ம வந்து ஆப்ஷனலுக்கு மாற்றி அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ட்ரி பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஸ்டெப் 1. இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னன்னா, இது எல்லாமே ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணது வந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க டேலியில் அப்படின்னா எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டில் போயிட்டு நீங்கள் ஆப்ஷனல் வவுச்சரை போய் செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வவுச்சர்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பர்ச்சேஸ் அப்படின்னு ஒரு வவுச்சர், சேல் அப்படின்னு ஒரு வவுச்சர். பர்ச்சேஸையும் சேலையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா பர்ச்சேஸ்ல என்ட்ரி பண்ணி பார்த்தா 30,000 ரூபாய் ஸ்டாக்கோடைய வேல்யூ மட்டும். சேல்ஸ் என்ட்ரி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 45,500 ரூபாய். ஓகேங்களா? அப்போ 15,500 ரூபாய் நம்மளுக்கு டிஃபரன்ஸ், அதாவது ப்ராஃபிட் அப்போ நம்ம எடுத்துக்கலாம். டாக்ஸ் நம்ம தனியா வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பேமெண்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ண டாக்ஸை நம்ம ரிடியூஸ் பண்ணிக்கலாம். ஐடிசி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இதை ரீபேக்கிங் பண்றோம். ரீபேக்கிங் பண்ணும்போது கரெக்டாக நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இதையும் நம்ம ஆப்ஷனலாக யூஸ் பண்ண முடியும். இந்த ரீபேக்கிங் பண்ண சுகரை தான் நம்ம வந்து சேல்ஸுக்கு நம்ம எடுத்துட்டு போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு இந்த வச்சு நம்ம ஆப்ஷனலாக யூஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து பேமெண்ட், அதாவது ஒரு சில எக்ஸ்பென்சஸ் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2000 எவ்வளவு செலவாகுதுங்கிறத பேக்கிங் காஸ்ட்டை நம்ம கொட்டேஷன் வாங்கி, ஓகேங்களா, கொட்டேஷன் வாங்கி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து என்னன்னா 1500 பேக்கிங் கவர் வந்து தேவை. அப்போ அதுக்கு ஒரு 1600 கவராவது நம்ம ஆர்டர் கொடுக்கணும். ஏன்னா டேமேஜஸ் இருந்தால் நம்ம சரி பண்ணுறதுக்காக. தென் வந்து லேபருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய காஸ்ட் என்னன்னு ப்ரொஜெக்ட் பண்ணணும். எவ்வளோ நாள் அந்த வேலை வந்து நமக்கு நடக்குங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிடுவாங்கிறது அதை பேஸ் பண்ணி நம்ம பேக்கிங் அண்ட் லேபர் காஸ்ட்டு என்னங்கிறத நம்ம ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதை பேமெண்ட் வவுச்சரில் ஆக்சுவலாக இது நடந்துச்சுன்னா என்னென்ன வவுச்சர் யூஸ் பண்ணுமோ அந்தந்த வவுச்சர். ஆனால் ஆப்ஷனல் அப்படிங்கிற வவுச்சரில் நம்ம ஆப்ஷனல் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணணும். இல்லைன்னா புதுசாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணி கூட நீங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் அப்படிங்கிறத எடுத்து அதுல நம்ம வந்து சினேரியோ அப்படிங்கிறதுல போயிட்டு நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் வைக்கலாம். சுகர் 1000 kgs. இதுக்காக நம்ம வந்து இன்க்ளூட் ஆக்சுவல் அப்படிங்கிறதே நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ப்ராஃபிட் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். உண்மையிலேயே எவ்வளவு ப்ராஃபிட் இது வரைக்கும் சம்பாரிச்சு வச்சிருக்கோம், இந்த ப்ராஜெக்ட் பண்ணி இந்த சேல்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா மாறுச்சுன்னா எவ்வளவு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஆக்சுவல்ஸை நான் இன்க்ளூட் பண்றேன். அதர்வைஸ் என்னென்ன வவுச்சர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த வவுச்சர்ஸை நம்ம வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணி அப்படியே எண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ்க்ளூடையும் எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். சார் இதனால என்ன சார் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்கே சார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? இது எந்த மந்த் நம்ம வந்து இந்த ப்ராசஸ் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க மாத்திக்கிறீங்க. இப்போ ஜூலைல பண்றாங்கன்னா ஜூலை டு ஜூலை அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நான் ஆல்ட் ஜில போயிட்டு ஆப்ஷனல் வவுச்சரை போய் செக் பண்றேன். ஓகேங்களா? ஆப்ஷனல் வவுச்சர்ஸ் நீங்க பார்த்தா இது எல்லாமே ஜூலைல தான் நடந்திருக்கு. ஓகே, ஜூலைல தான் நம்ம வந்து ஒரு என்ட்ரிஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அதனால ஜூலை டு ஜூலை அப்படின்னு மாத்திக்கிறேன். இப்போ ஜூலைல எவ்வளவு நம்ம வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இல்லை அப்படின்னாலும் டேட் மாத்தாம இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, டேலி ப்ரொஜெக்ஷன் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? அது ஒன்றும் இஷ்யூ இல்லை.
பட் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஆல்டர் காலம் அல்லது நியூ காலம் கம்பேரிட்டிவ் பேசிஸ்ல பண்ணணும் அப்படின்னா we can choose நியூ காலம். அதுல போயிட்டு இந்த ஆக்சுவல்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சுகர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து என்ட்ரி பண்றேன். வேரியன்சஸ் எனக்கு தெரியணும் அப்படின்னா நோ கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு வேரியன்ஸ் வேணாம், நோ கொடுத்துக்கிறேன். இப்போ இங்க வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா, கிராஸ் ப்ராஃபிட்ல தான் சேஞ்சஸ் வரும் இல்லையா. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் 5,47,900 ஆக்சுவலா இருந்திருக்கும். ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 6,60,600 இன்க்ரீஸ் ஆகும். 6,60,000 நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. அப்ப நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் இந்த ப்ராஃபிட் நம்மளுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து வேற என்ன என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதே இதை நம்ம வேரியன்ஸ் தெரியணும்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுல வேரியன்ஸ் எஸ் கொடுத்தால் எக்ஸாக்டா எந்த ப்ராஃபிட் மட்டும் எவ்வளவு ப்ராஃபிட் மட்டும்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. எக்ஸாக்டா நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் மட்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வேரியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்படி நீங்க வந்து செக் பண்ணி நீங்க வந்து பார்க்க முடியும். இப்போ ஆல்ட் F2 கொடுக்குறேன் 17,217 அப்படின்னு நம்ம வந்து 17 to 31st 7 அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். ஆல்டர் காலம் அப்படிங்கிறத நான் வந்து என்டர் பண்றேன். இதுல போயிட்டு ஆக்சுவலுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சினரியோவை நான் ஆட் பண்றேன், சுகரை நான் வந்து ஆட் பண்றேன். ஸோ வேரியன்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து எஸ் கொடுக்குறேன். ஸோ வேரியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எஸ் கொடுக்குறோம். ஓகே, ஆல்ட் F5. ஓகே. ஸோ இங்க கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா அந்த நான் எக்ஸாக்டா நம்ம கால்குலேட் பண்ணி சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் நம்மளுக்கு வந்து இங்க தெரியணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த வேரியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுப்போம், எஸ் கொடுப்போம். அதர்வைஸ் அதை நோ கொடுத்து நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஆல்டர் காலம் இதுல போயிட்டு நம்ம வந்து நோ அப்படின்னு நம்ம வந்து கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ராஃபிட்ல வந்து அந்த அளவுக்கு சேஞ்சஸ் அப்படிங்கிறது தெரியல. இப்போ மேனுவலாக தான் நம்ம வந்து சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணணும். அதர்வைஸ் நான் ஃபியூச்சர்ல செக் பண்ணிட்டு கூட இது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா. பட் ரிவர்சிங் அதாவது ஆப்ஷனல் வவுச்சர்ஸ் அப்படிங்கிற யூசேஜ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சினேரியோஸ் பேசிஸ்ல ஏதாவது என்ட்ரி பண்ணி பார்த்துருப்பாங்க. அப்ப நம்ம ஆடிட் டைம்ல அல்லது நம்ம டேட்டாவை நம்ம செக் பண்றோம், செக் பண்ணும்போது எக்ஸம்ஷன் ரிப்போர்ட் எடுக்கிறோம். இந்த எக்ஸம்ஷன் ரிப்போர்ட் எடுக்கும்போது மெமரண்டா வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சில என்ட்ரிஸ் வந்து இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அதே மாதிரி நம்ம வந்து சிம்பிளி ரிவர்சிங் சேனல் அப்படிங்கிறத எடுக்கிறோம், இங்க ஒரு சில என்ட்ரிஸ் வந்து நடந்திருக்கு, இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா. உண்மையிலே ஒரு உண்மையான நடந்த இன்கம் ஹைட் பண்ண பாக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து கிளாரிட்டி வேணும். அப்படிங்கிறதுனால ஆப்ஷனல் வவுச்சர்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்மளுக்கு என்ன தெரியுது, சேல்ஸ் அப்படிங்கிற மெயினான ஒரு ரெவன்யூ தெரியுது. ஓகேங்களா. சேல்ஸ் கொட்டேஷன் வந்து ஒரு ரெவன்யூ தெரியுது, பார்த்தாவே கொட்டேஷன் இருக்கு, அதனால இது ரெவன்யூவை நம்மளுக்கு இம்பாக்ட் பண்ணாதுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சேல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெவன்யூ ஹைட் பண்றாங்களா உண்மையிலே அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், சினரியோ பேசிஸ்ல நாங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்கன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா. பட் ரியல் டைம்ல நம்மளும் ரியல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல ஒரு சினேரியோவை நம்ம வந்து போட்டு பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு நெக்ஸ்ட் கரண்ட் இயர்ல நடந்த டிரான்சாக்ஷன் வச்சு நெக்ஸ்ட் இயர்ல எவ்வளவு ப்ராஃபிட் க்ரோ இருக்கும், எவ்வளவு கரண்ட் அசட்ஸ்ல க்ரோவிங் இருக்கும், கேபிட்டல்ல எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கும், இப்படி நீங்க வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் போட்டு டேலியில நீங்க ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி மந்த்லி வைஸ் நம்மளுடைய ப்ரொஜெக்ஷன் ஒரு பிளானிங் நம்ம பண்ணிட்டோம், பிசினஸ் பிளானிங் நம்ம பண்ணிட்டோம், அந்த பிசினஸ் பிளானிங்கை பேஸ் பண்ணி மந்த்லி வைஸ் ஆக்சுவலா நடந்த ப்ராஃபிட் இவ்வளவு ஆக்சுவலா இருந்தா இவ்வளவு ப்ராஃபிட் நடக்கும், பட் நம்ம இந்த இதே பிளானிங்கை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு க்ரோவிங் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஆப்ஷனல் வவுச்சர்ஸ் அண்ட் சினேரியோ மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணலாம். அட் த சேம் டைம்ஸ் ஒரு ஆர்டர் நம்ம எடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்றது. ஓகேங்களா. இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட்டை நம்ம ஒரு காஸ்ட்ல நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். சில பேர் சில வெண்டர் வந்து பல்கா நாங்க வாங்குறோம், அதனால எங்களுக்கு இந்த பிரைஸ்ல கொடுங்க, இல்லைன்னா இவ்வளவு பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ல கொடுங்க அப்படின்னா கேட்பாங்க. அப்படி கேட்குறாங்க அப்படின்னா நாம உண்மையிலேயே வந்து நம்ம அந்த ஆர்டரை எடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம எடுக்கணும். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பல்க் குவான்டிட்டி 1000 குவான்டிட்டிஸ் வந்து அவங்க ஆர்டர் கேட்குறாங்க, அதுக்கான ரா மெட்டீரியலுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம எடுக்கிறோம்.
அதுக்கான ரா மெட்டீரியல் குவான்டிட்டி இவ்வளவு வாங்குறோம் அப்படின்னா குவான்டிட்டி பேஸ்டு டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்கா, தென் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வேல்யூ பேஸ்டு டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்கா, என்ன அதுக்கான டேக்ஸ் நம்ம எவ்வளவு பே பண்ணணும், அதுக்கான ஆர்டரிங் காஸ்ட், அதுக்கான கேரிங் காஸ்ட், அதாவது கொண்டு வரதுக்கான காஸ்ட், அல்லது மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கான காஸ்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான காஸ்ட், இந்த மாதிரி என்னென்ன காஸ்ட் இருக்கோ அதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட், லேபர் காஸ்ட், தென் அதர் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் எல்லாம் நம்ம வந்து அதே ஸ்டாக் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அவங்க கேட்குற ப்ரைஸ்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணி ஒரு என்ட்ரி பண்ணி பார்த்து ப்ராஃபிட் எவ்வளவு வருது, எக்ஸாக்டா நம்ம நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆக்டிவிட்டியில எவ்வளவு ப்ராஃபிட், இதை நம்ம வந்து இவங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் பேசிஸ்ல நம்ம இவ்வளவு பர்சன்டேஜ்ல கொடுத்தோம்னா எவ்வளவு ப்ராஃபிட், அப்ப நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் ஷார்டேஜ் ஆகுது, இந்த ஆர்டரை கையில எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான முடிவு எடுக்க நம்மளுக்கு இந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். கிளியர் சார்? ஓகே. ஸோ நேத்தும் இன்னைக்கும் நம்ம பார்த்தது ஒரு இன்ட்ரடக்ஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா நம்ம ஒரு பேசிக்கலா ஒரு பிசினஸை வந்து அனலைஸ் பண்ணணும், என்ட்ரிஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா, அல்லது அந்த என்ட்ரிஸை நம்ம வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்துல நியூவா நீங்க வந்து ஒரு பிசினஸ்க்கு நீங்க ஜாயின் பண்றீங்க, அக்கௌண்டண்டா அக்கௌண்டிங் மேனேஜரா, அப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு தலையும் முடியாது வாழும் முடியாது. ஓகேங்களா? ஸோ எப்படி எல்லா என்ட்ரிஸும் கரெக்டா இருக்கா இல்லையா, அப்ப இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கும் போது ஒன் டேல நீங்க வந்து என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா? எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதர்வைஸ் வந்து இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது ஆடிட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தேர்ட் சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது வந்து நாளைக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அஸ் பர் லா படி, ஜிஎஸ்டி லா படி என்னென்ன மாதிரியான புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா ஆடிட்டிங் நடக்கக்கூடிய டைம்ல தான் எம்ப்ளாயியோடைய ரிலீவிங் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அக்கௌண்டன்ட்டுக்கு. ஏன்னா 1 இயருக்கு அப்புறம் அவங்ககிட்ட போயிட்டு இது என்ன அது என்ன அது எப்படி இது எப்படி அந்த ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க இந்த ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னா கேட்கும்போது அவங்களுக்கு வந்து பயம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு தெரியாம இருக்கும், நிறைய கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா வேலை விட்டு நின்றுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற கம்பெனிக்கு போகலாம்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் புதுசா ஒருத்தவங்களை அந்த டைம்ல எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஓகேங்களா? ஏன்னா என்ட்ரி பண்றது யாரோவா இருப்பாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப அதோட என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யாருக்கு தலையில வந்து இருக்கும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் தலையில வந்து இருக்கும். மேனேஜர் தான் எப்படி பார்த்தாலும் யார் வந்தாலும் போனாலும் அவர் தான் அதுக்கான அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அவர் தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு புதுசா நம்ம வந்து ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் எடுத்திருக்கோம். ஆஃப்டர் 5 இயர்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன என்ன வரலாம் அப்படின்னா நோட்டீசஸ் வரலாம். ஆஃப்டர் 3 இயர்ஸ் நோட்டீசஸ் வரலாம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. அப்ப அதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு ஒண்ணுமே நம்மளுக்கு தெரியாம இருக்கும். அல்லது நாம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நம்ம என்ட்ரி பண்ணதுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு ஆஃப்டர் 5 இயர்ஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நோட்டீசஸ் வரலாம், 3 இயர்ஸ் நோட்டீசஸ் வரலாம் ஆஃப்டர் 3 இயர்ஸ். அப்போ போயிட்டு நம்ம வந்து அந்த நோட்டீசஸ்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு சில ரெக்கார்ட்ஸ் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும், ஒரு சில ரிஜிஸ்டர் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும், ஒரு சில என்ட்ரிஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பரா ட்ராக் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்படி நம்ம வச்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன் ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான இம்பாக்ட் வந்தாலும் நம்ம எப்ப கேட்டாலும் நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல இருந்து டேட்டாவை நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து எடுத்து கொடுக்க முடியும். அப்ப ஓனர் நம்ம கிட்ட ஒண்ணு கேட்கிறாரு, நம்ம இவ்வளவுதான் சார் இதுல வருது, இதுக்கு மேல வரல சார் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்ததுலயே ஆக்சுவல் ப்ராஃபிட் சினரியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம எக்ஸல்ல ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். அவர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப இவ்வளவுதான் ப்ராஃபிட் இந்த இயர்ல, அப்ப நெக்ஸ்ட் மந்த்ல நம்ம வந்து அடுத்த கொஞ்சம் ஃபோக்கஸ்டா வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவர் ஏதோ டிசைட் பண்ணிக்கிறார். அதை டேலியில எடுத்து கொடுத்தோம் அப்படின்னாலும் அவர் பெருசா எதுவும் இம்பாக்ட் பண்ண மாட்டாரு. ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா அதை பார்த்து ஒரு டிசிஷன் எடுத்துவார். ஏன்னா ஃபிகர் என்னமோ ஒண்ணுதான். ஓகேங்களா? அல்டிமேட் ரிசல்ட் என்னமோ ஒண்ணுதான், பட் அப்ளிகேஷன் தான் வேற. அப்போ ஓனர் வந்து ஒரு ரிப்போர்ட் கேட்கிறாரு அல்லது மேனேஜர் நம்மகிட்ட ரிப்போர்ட் கேட்கிறாரு, நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோம், அது அக்யூரேட்டா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்மளுக்கும் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடும். ஆனால் கவர்மெண்ட் வந்து ரிப்போர்ட் கேட்குறாங்க, அவங்க கேட்குற ரிப்போர்ட் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ரிப்போர்ட் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னு வச்சுக்கிறீங்களே, எனக்கு இந்த ஃபார்மேட்ல கூட அந்த ஃபார்மேட், ஏன்னா அவங்களுக்கு புரியலைங்கிற பட்சத்தில் அவங்க ஒரு ஃபார்மேட் டிசைன் பண்ணி எனக்கு இப்படி கொடுங்க அப்பதான் எனக்கு புரியும்னு சொல்லுவாங்க. அவங்க கொடுக்குற ஃபார்மேட் நம்மளுக்கு புரியாம இருக்கலாம், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம எந்த ஃபார்மேட்டுக்குள்ள போறது அப்படிங்கிறது, அப்ப நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் எப்படி ட்ரேஸ் பண்றதுங்கிறது. ஆனா அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. ஓகேங்களா? ஏன்னா டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நம்மகிட்ட காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? நம்மளோட மேனேஜரோ ஓனரோ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணா சரி விடுப்பா, ஏப்பா கஷ்டப்படுற, இது போதும்பா, நம்ம ஒரு பென்சில் பேனால எழுதி கொடுத்தா கூட போதும்பான்னு சொல்லிட்டு போற மேனேஜர்ஸ்லாம் இருப்பாங்க.
ஆனால் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வந்து ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ், ப்ராப்பர் ரிஜிஸ்டர், ஓகேங்களா, ப்ராப்பர் ஹார்ட் காப்பீஸ். ஸோ இதெல்லாம் எனக்கு வேணும், இப்படி இருந்தால் தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன், இல்லைன்னா அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா சொல்றவங்கன்னா இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நோ காம்ப்ரமைஸ். அப்போ ரூல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ரூல்ல சொல்ற ரிஜிஸ்டர் எல்லாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்றோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கான சாப்டர் தான் நம்ம சாப்டர் 5. இதை நம்ம வந்து நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா சார்? ஓகே, தேங்க்யூ சார்.